செஷன் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் அண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்றது அப்படின்ட்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. ஸோ இன்னைக்கு நம்ம செஷனோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எப்படி போட போறோம், எக்ஸல்ல ஹிஸ்டோகிராம் எப்படி போட போறோம், கோவேரியன்ஸ் அண்ட் காரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்க போறோம். நம்ம ரிசர்ச்ல அட் டைம்ஸ் நம்ம ரேண்டம் நம்பர் அசைன் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது நாட் ஓன்லி ரிசர்ச், நம்ம ஸ்கூல்லயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரேண்டமா குரூப் பிரிக்கணும். ஸோ எந்த ஒரு ஃபேவரட்டிசம் இல்லாமல் எப்படி குரூப் பிரிக்கலாம் அப்படின்னா ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணி குரூப் பிரிக்கலாம். அடுத்தது மூவிங் ஆவரேஜ் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. அடுத்தது எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எப்படி பண்ண போறோம். சிமிலர்லி த ரெக்ரெஷன் அனாலிசிஸ் என்ன பண்ண போறோம். அடுத்தது கை ஸ்கொயர் டெஸ்ட் எப்படி பண்ணலாம். பேர்டு டூ சாம்பிள் டெஸ்ட், அதாவது டி டெஸ்ட், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இப்போ டைம் பெர்மிட்ஸ் வில் ஆல்சோ டூ அனோவா. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கு ஜென்ரலா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு எல்லாத்துட்டையும். என்னன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து கண்டிப்பா வேற செப்பரேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் இருந்தாதான் நம்மளால ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதனால நிறைய பேர் எப்பவுமே அனாலிசிஸ் பண்ணணும்னா சார் எஸ்பிஎஸ்எஸ், அமோஸ் இருக்கா, இவியூஸ் இருக்கா, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் ஆர் இருக்கா, அல்லது பைத்தான் இந்த மாதிரியான டேட்டா அனாலிசிஸ் ஓரியன்டான பேக்கேஜ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பட் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எக்ஸல்லையே கிட்டத்தட்ட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ரிசர்ச் லெவல் ப்ராஜெக்ட்டுக்கு இது மோர் தென் இனஃப். இன்னும் நீங்க ரொம்ப என்ரிச் பண்ணணும்னா மட்டும்தான் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ எக்ஸல்ல இன்னைக்கு அஜெண்டா என்ன அப்படின்னா, இந்த எக்ஸல்ல இருக்கிற நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் அண்ட் அனாலிசிஸை வச்சு எப்படி நம்மளோட ரிசர்ச் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ண போறோம், நம்ம டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க, நம்மளோட டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுது, அவ்வளவுதான். எந்த ஒரு ரிசர்ச் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலும் டேட்டா கலெக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினர் போட்டு சர்வே கண்டக்ட் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணிடுறோம். டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சில அந்த டேட்டாவை பத்தி நம்ம ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா டேட்டாவை நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா தான் அந்த டேட்டா எப்படி ஜென்ரேட் ஆச்சு, அந்த டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனா தான் ஃபர்தரா எந்த மாதிரியான அனாலிசிஸ்க்கு நம்ம ரிசர்ச் இதை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா descriptive statistics அப்படிங்கிற ஒரு statistical analysis. It is the initial statistical analysis which needs to be done in every research project. every research project and research paper பண்ணணும். அதுக்கு நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம், ஜெண்டர்ங்கிறது இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபீமேல்ஸ்க்கெல்லாம் 1ன்னும் மேலுக்கெல்லாம் 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேங்க. ஜஸ்ட் கோடிங், வேற ஒன்றும் இல்லை, கோடிங். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல போடும்போது கேரக்டரா இருக்கிறத விட நியூமரிக்கலா இருக்கும் போது இட் மேக் சென்ஸ்ங்க. அப்பதான் வந்து ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறக்காக நான் அப்படி கோட் பண்ணி வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 40க்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த டேட்டா ஷீட்டு. ஸோ இது வந்து என்னுடைய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட ஜஸ்ட் ஒரு டேட்டா ஷீட்டு. ஸோ இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேட்டாவை பத்தி நான் புரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட் அதை இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டாவை பத்தி நம்ம கலெக்ட் பண்ண ஒரு டேட்டா சீரீஸ், இந்த டோட்டல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா சீரீஸ்ங்க. இந்த டேட்டா சீரீஸை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாக்கு போயிட்டு நீங்க டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. எகைன் இந்த டேட்டா அனாலிசிஸ் டேப் அப்படிங்கிறது இது வந்து பில்ட்-இன் டேப் இல்லைங்க. இதை வந்து நாம ஆட்-இன்ல போய் ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி ஆட்-இன்ல போய் ஆட் பண்ணணும்ட்டு. ஸோ குயிக்கா நான் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறாது. ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்-இன்ஸ் அப்படின்னு அந்த லிஸ்ட்ல இருக்கு. லாஸ்ட் பட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆட்-இன்ஸ்னு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க அனாலிசிஸ் டூல் பேக் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு அனாலிசிஸ் டூல் பேக் விபிஏ ரெண்டையுமே கூட நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், டேட்டா அனாலிசிஸ் டேப் வந்து டேட்டாக்கு கீழே வந்துடும். ஸோ இதுல தான் நமக்கு வேணுங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் எல்லாம் இருக்கு எக்ஸல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா அனோவா, காரிலேஷன், கோவேரியன்ஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங், இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பாக்குறதுல மோஸ்ட்லி கிட்டத்தட்ட இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நாம நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற டேட்டா சீரீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்,
அது என்ன மாதிரியான டேட்டா அப்படிங்கிறது அதோட ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கு என்ன பண்ணும், டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ட்டு ஒரு ஐக்கான் இருக்குங்க. இது நீங்க மேலே போய் கர்சர் வச்சீங்கன்னாவே சொல்லுது டூல்ஸ் ஃபார் ஃபைனான்சியல் அண்ட் சயின்டிஃபிக் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுதுங்க. ஸோ பேசிக்காக இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனால டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிட்டு சேவ் ஓகே அப்படின்னு கொடுங்க. ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி நான் வச்சுக்கோங்க, நான் எந்த ரோ செலக்ட் எந்த காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கங்க டோட்டல். ஏன்னா இந்த காலத்துக்கு தான் இதுதான் நம்மளோட டேட்டா. இது வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல தேவையே இல்லை, நான் வேணும்னா உங்களுக்கு ரிமூவ் கூட பண்ணுறப்ப இருந்தாலும் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இந்த இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த காலம் எந்த பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் போடுறோம். ஸோ டேட்டா அனாலிசிஸ் போயிட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறீங்க. இன்புட் ரேஞ்ச் கேட்குது. ஸோ இன்புட் ரேஞ்ச் வந்து டோட்டல் காலம் அதை செலக்ட் பண்ணிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 60 வரைக்கும் இருக்கு. ஸோ எப்படி நம்ம டைப் பண்ணதை மட்டும் செலக்ட் பண்றது அப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிளஸ் டவுன் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எது வரைக்கும் டைப் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் எடுத்துக்கும், என்டையர் காலம் எடுக்காம அந்த செல்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் அண்ட் டவுன் ஏரோ பண்ணிட்டு குரூப்டு பை காலம்ஸ், ஏன்னா காலம்ல தான் இந்த டேட்டா இருக்கு. லேபிள்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோவா அப்படின்னு கேட்குது. அது அப்படின்னா என்னன்னா இந்த காலமோட ஹெட்டிங்கை வந்து லேபிளா எடுத்துக்கிட்டோமா. லேபிள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த காலமை டிஸ்கிரைப் பண்ற ஒரு நேம். ஸோ எஸ் நம்ம ஏன்னா நம்ம டோட்டல்ங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால நம்ம என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் எக்ஸலுக்கு, லேபிள் இன் ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அவுட்புட் எங்க வேணும், இதே பேஜ்ல வேணுமா நியூ பேஜ்ல வேணுமா, உங்களுடைய சாய்ஸ் தான், அப்சல்யூட்லி உங்களோட சாய்ஸ். வேணும்னா செப்பரேட்டா ஒரு பேஜ்ல கூட நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்றேன், இல்ல எனக்கு வந்து இதே பேஜ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அவுட்புட் வரலாம், சரி இந்த இடத்துல அவுட்புட் கொடுங்க அப்படிங்கிறேன் நான். இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேற என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இங்க பாக்கலாங்க. இதுல பாத்தீங்கன்னா சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணுமா அப்படின்னா இந்த டேட்டாவை பத்தின சம்மரி வேணும் அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் மீன் அப்படிங்கிறது ஜென்ரலா சோசியல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது 95%. இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எதை வச்சு டிசைட் பண்றோம் 95% அப்படின்னா இன் சோசியல் சயின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவுட் ஆஃப் 100 சாம்பிள்ஸ் நான் அட்லீஸ்ட் 95 சாம்பிள் வந்து நம்ம அக்யூரேட்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். தட் மீன்ஸ் த லெவல் ஆஃப் அக்யூரசி வந்து நம்ம 95% வச்சுக்கிறோம். அதுதான் மீனிங். சிம்பிளா சொல்லணும்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு அதுதான் மீனிங். ஸோ இதுதான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் வேற எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் சேவ் ஓகே. ஓகே பண்ணிட்டு இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன அவுட்புட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம டேட்டாவோட மீன் இருக்குங்க. மீன்கிறது என்ன அப்படின்னா ஆவரேஜ். மீன் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் ஆன் அன் ஆவரேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்டும் 60 ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து 40க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா 24.76 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் மீன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர். இந்த ஸ்டாண்டர்ட் எரர்ங்கிறது கூட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தேவையில்லைன்னாலும் நான் ஜென்ரலா அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது தெரியும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மீன் வந்து 24.76, அதாவது ஆவரேஜ், இந்த டேட்டா சீரிஸோட ஆவரேஜ் 24.76 இருக்கு. இந்த ஸ்டூடெண்டோட அபிநயாங்கிற ஸ்டூடெண்டோட மார்க் வந்து 22.5 இருக்கு. இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரெண்டுக்கும் மீன்ல இருந்து ஒவ்வொரு அப்சர்வ்டு வேல்யூ எவ்வளவு டீவியேட் ஆகுது. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 24.76 மைனஸ் 18.4 நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா கிடைக்கும். ஸோ இதுதான் மீன் மைனஸ் அப்சர்வ்டு வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் எரர் அப்படிங்கிறதும் நான் இந்த இடத்துல ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் இன்டு, பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ரிசர்ச். ஏன் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்டோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நீங்க ரிசர்ச் பண்றீங்க. ஸ்டூடெண்ட் வந்து அதை அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படிங்கிற நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக ஒரு ரிசர்ச் ஸ்டடி கவர்மெண்ட் இருந்து ஒரு 10 lakhs ஃபண்டிங் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ஃபண்டிங்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஸ்டினர் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்தா அதுக்கு பேர் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் போய் ஸ்டடி பண்ண முடியாது இல்லைங்களா, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் ஸ்டடி பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 500 ஸ்டூடெண்ட்டை மட்டும் ஸ்டடி பண்ணுறீங்க. அப்போ அந்த 500 ஸ்டூடெண்ட் வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம், என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவா அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம சாம்பிள் அப்படிங்கிறோம். அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சாம்பிள் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு 500 ஸ்டூடெண்ட் நீங்க எடுக்கிறீங்க, நானும் இன்னொரு பக்கம் ஒரு 500 ஸ்டூடெண்ட் எடுக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் சாந்தி மேடம் இன்னொரு பக்கம் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சர்வே எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 3 சாம்பிளிங் ஈச் 500 அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் த ஆன்லைன் டீச்சிங் பற்றி நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ நான் சாம்பிள் எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய சாம்பிளுக்கு டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் போடும்போது, அந்த 500 சாம்பிள் வச்சு நான் போடும்போது எனக்கு ஒரு மீன் வரும் இல்லைங்களா. அந்த மீன் வந்து சாந்தி மேடம் எடுத்ததும் சரி, இல்லை தேர்ட் பர்சன் யார் ஃபண்டிங் வாங்கியிருக்காங்களோ அவங்க எடுத்ததோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு மீன் இருக்கும், சாந்தி மேடமோட சாம்பிளுக்கு ஒரு மீன் இருக்கும். அதே மாதிரி மற்ற டீச்சர்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ ஃபண்டிங், அவங்க 500 கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கும் சாம்பிள் மீன். இப்போ இந்த சாம்பிள் மீன் வந்து ஒவ்வொன்றும் டிவியேட் ஆகுது இல்லைங்களா, ஒவ்வொரு சாம்பிள் மீனிங் டிவியேட் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சாம்பிளிங் எரர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு மீன் வருது, சாந்தி மேம் எடுக்கும்போது இன்னொரு அவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாப்புலேஷனுக்குன்னு ஒரு மீன் இருக்கு. அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, என்னுடைய மீன் பிளஸ் அதாவது நான் கலெக்ட் பண்ண 500 சாம்பிள்ஸ்க்கான ஆவரேஜ் பிளஸ் சாந்தி மேடம் கலெக்ட் பண்ணதுக்கான 500 ரெஸ்பாண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண 500 ரெஸ்பான்ஸோட மீன் ஸ்கோர், இன்னொன்று தேர்டு ஃபண்டிங் பர்சன் வாங்கின டீச்சர்ஸோட மீன். இந்த 3ஓட ஆவரேஜ் இருக்கும் இல்லைங்களா. சரி, 3 ஆவரேஜையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போடுறோம். அதைத்தான் நம்ம பாப்புலேஷன் மீனாக எடுத்துக்கோம். ஸோ அந்த மீன் பாப்புலேஷன் மீன்ல இருந்து என்னுடைய சாம்பிள் மீன் எவ்வளோ டிவியேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் எரருங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் எரர். அந்த ஸ்டாண்டர்ட் எரர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எரர் பெருசா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிம்பிளா நீங்க என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஓகே நம்மளோட டேட்டா சாம்பிள் வந்து கரெக்டா பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணல அப்படிங்கறத உண்மையான மீனிங். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டா சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் 2218 இருக்கு. இதே இன்னொரு டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களதெல்லாம் 100ஸ்லயோ 1000ஸ்லயோ இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் வந்து எப்படி கூட இருக்கலாம், 10.5 அப்படி கூட இருக்கலாம் இல்லைங்களா. அதுக்காக 10.5 அவங்களுக்கு இருக்குது, என்னுடைய 0.7 தான் இருக்கு, என்னுடைய தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அப்சர்வேஷனோட வேல்யூவே கம்மியா இருக்கு, அவங்களுக்கு அப்சர்வேஷன் 1000ஸ்ல இருக்கு ஒவ்வொரு வேல்யூ. அதனால ஸ்டாண்டர்ட் எரரை டைரக்டாவும் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஜென்ரலா என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் எரர் அதிகமாச்சு அப்படின்னாவே நம்மளோட சாம்பிள் வந்து பாப்புலேஷனை கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணல அப்படிங்கிறதா மீனிங். அடுத்தது மீடியன். மீடியன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு மீன், மீடியன், மோட் 3 சேர்ந்தாவே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லுவோம். மீடியன்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மள்ட்ட 500 டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இதுல நான் வந்து ரோல் நம்பர் வைஸ் அரேஞ்ச் பண்றேன், அசெண்டிங் ஆர்டர்லயும் டிசெண்டிங் ஆர்டர்லயே அரேஞ்ச் பண்ணிட்டு மிட் வேல்யூ எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மீடியன். சிம்பிள். அடுத்தது மோடு. மோடுங்கிறது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது எத்தனை பேர் ஒரே ஸ்கோர் எடுத்திருக்காங்க அதுதான் மோடு அப்படிங்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 25 அப்படிங்கிற ஸ்கோரை ஒரு 10 பேர் எடுத்திருந்தாங்கன்னா மீதி யாருமே வேற எந்த ஸ்கோரையுமே 10 பேர் எடுக்கல 60ல அப்படிங்கும் போது மோடு வந்து அந்த 25 அப்படிங்கிறது. ஏன்னா 25 தான் 10 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ரிப்பீட்டட் ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த மீன், மீடியன், மோடை வச்சே நம்ம வந்து டேட்டா வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர அது தெரிய ஆரம்பிச்சிடும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீன் வந்து மீடியனோட அதிகமா இருக்கு, மீடியன் வந்து மோடோட அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கியூவா இருக்கு, ரைட் சைட் ஸ்கியூவா இருக்குன்னு அர்த்தம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ஒரு பெல் ஷேப்டு கர்வ்ல இருக்குங்க. அப்படி இல்லாம உங்களோட டேட்டா வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லோயர் ஸ்கோர்ல ரொம்ப கம்மியான பீப்புள் இருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர்ல நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 20 ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 60 பேர் இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 40 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, 35க்கு மேல எடுத்திருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு மீனே அதிகமா இருக்கு, புரியுதுங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் அதிகமாகுது, மீடியனோட ஆவரேஜ் ஸ்கோர் அதிகமாகுது. அப்போ வந்து டேட்டா வந்து ஸ்கியூவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து அப்படி ரைட் சைட் ஸ்கியூவா இருந்ததுன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல குட். ஏன் அப்படின்னா நிறைய பேர் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. சிம்பிள், அந்த டயக்ராமை பார்த்தாவே சொல்லிடலாம் நம்ம மேல.
அதை வச்சு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒவ்வொரு அப்சர்வ்டு வேரியபிளும் மீன்ல இருந்து எவ்வளவு தூரம் டிவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதே மாதிரி வேரியன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இன்ஃபேக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டோட்டலா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேட்டால எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்று மீன்ல இருந்து ஒவ்வொன்றையும் கழிச்சிட்டே வருவேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 6 டேட்டா இருக்கு. என்னுடைய மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 மார்க்ஸ் இருக்கு. இப்போ அதுல என்ன பண்ணிருக்காங்க, 3 ஸ்டூடெண்ட் வந்து 23 வாங்கியிருக்காங்க, 3 ஸ்டூடெண்ட் 27 வாங்கியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் எவ்வளோ ஆகும், 25 ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் 0ன்னு வந்துடும். ஏன் அப்படின்னா 3 ஸ்டூடெண்ட் வந்து -2 25ல இருந்து, ஏன்னா அவங்க 23 தான் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு -2 இருக்கும், மீதி 3 ஸ்டூடெண்ட்டுக்கு +2 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 0ன்னு ஆயிடும். அப்படின்னா என்னன்னா நம்ம இது டிவியேஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி மிஸ்ரெப்ரசென்ட் ஆயிடும். அதனாலதான் எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு எடுக்கக்கூடாது, இன்ஃபேக்ட் வேரியன்ஸை வச்சு எடுக்கணும். வேரியன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்க ஸ்கொயர் பண்றீங்க, ஸ்கொயர் பண்ணும் போது என்ன ஆகும், மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4, ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 23 எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் -2 இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட -2வையும் ஸ்கொயர் பண்ணும் போது 4 +4 +4 +4ன்னு வந்துடும். சிமிலர்லி +2ல இருக்கிறவங்களுக்கும் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா +4 +4 +4ன்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு டோட்டலா இப்போ ஆட் பண்ணீங்க என்ன ஆகும் அப்படின்னா 24 டிவியேஷன். ஏன்னா 4 + 4 + 4 12 + சிமிலர்லி 4 + 4 + 4 12. ஸோ உங்களுக்கு 24. இப்போ வந்து எந்த அளவுக்கு மீன்ல இருந்து டிவியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத கிளியரா கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வேரியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 இருக்கு, வேரியன்ஸ் 29 இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்னன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒவ்வொரு மீன்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மார்க்கும் எவ்வளவு தூரம் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு, டிவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லி. சிமிலர்லி குர்டோசிஸ் அண்ட் ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதுதாங்க. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நார்மலா இருக்கா இல்ல சிமெட்ரிக்கா, அதாவது சிமெட்ரிக்கா இருக்கா அசிமெட்ரிக்கா இருக்கா அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெசேஜ். நான் இதை பத்தி அதிகமா சொல்ல, பட் ஜென்ரலா குர்டோசிஸோட வேல்யூ வந்து அரௌண்ட் 3 இருக்கணும், ஸ்கியூனஸோட வேல்யூ வந்து 0 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம டேட்டா வந்து நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரீம் லோ வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஹை வேல்யூ கம்மியா இருக்கு, பட் மிட் வேல்யூஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஒரு டேட்டா வந்து நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா மேக்சிமம் மைனஸ் மினிமம். இதுல இந்த 40ல மேக்சிமம் மார்க் யாரு, அந்த மார்க் மைனஸ் இந்த 40ல மினிமம் மார்க் எது அப்படிங்கறத சொல்றதா ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்சிமம் 37.8 இருக்கு, மினிமம் மார்க் 4.38 இருக்கு, 4.38. ஸோ இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும், அதுதான் ரேஞ்ச். ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்தது சம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன அப்படின்ட்டு. டோட்டலா எவ்வளவு அப்சர்வேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 59 ஸ்டூடெண்ட்ஸோட அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இது இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டேட்டாவை வந்து கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டாவே நம்ம என்ன மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் எழுதலாம் அப்படின்னா, நான் கலெக்ட் பண்ண டேட்டாவோட ஆவரேஜ் இவ்வளோ இருக்கு, ஒவ்வொரு அப்சர்வேஷனும் ஆன் அன் ஆவரேஜ் எவ்வளவு தூரம் டிவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் எரர், அதை வச்சு நீங்க இன்டர்பிரிட்டேஷன் எழுதலாம். இதை பேஸ் பண்ணியே நீங்க எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா ஒரு டேட்டா ரிசர்ச் சர்வே கேரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற வேல்யூஸ் டெஃபினெட்லி இட் இஸ் ரெப்ரசென்டிங் த வேல்யூஸ் ஹியர், அதனால உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பர்பஸ்ங்க. இப்ப டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அதையவே கொஞ்சம் கிராஃபிக்கல் ஃபார்ம்ல வேணும் அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், we can use a histogram. ஸோ ஹிஸ்டோகிராம் வந்து ஜஸ்ட் நான் இந்த மேக்ஸ் அப்படிங்கிற மார்க்குக்கு போடுறேங்க. ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது அகைன் டேட்டால போயிட்டு டேட்டா அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே எதில் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். டேட்டாங்கிற மெனுவில் டேட்டா அனாலிசிஸ்ங்கிற ஐக்கான்ல கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கும். இதுல ஹெச் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஹிஸ்டோகிராம் எங்க இருக்கோ அங்க வந்துடும். சரி, ஓகே. இப்போ இன்புட் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்குது. இன்புட் ரேஞ்ச் வந்து எனக்கு மேக்ஸோட மார்க்குக்கு நான் ஹிஸ்டோகிராம் போடணும் இல்லைங்களா. ஸோ அதை நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். பின் ரேஞ்ச் கேட்குது. பின் ரேஞ்ச் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்டோகிராம் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மார்க் எடுத்திருக்கான், எனக்கு அப்படி தேவையில்லை. எஸ் அ டீச்சர் ஐ வாண்ட் டு நோ
சே ஃபார் எக்ஸாம்பிள் 40 தான் பாஸ் மார்க். அப்போ 40க்கு கம்மியா எத்தனை ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வேணும். சரி, அதனால நான் ஒரு பின் ரேஞ்ச் என்ன போட்டுக்கிறேன், 40. அடுத்தது 40 to 60 வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். 61 to 80 வந்து above average, they are doing fairly good அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 80 to 100 ஸ்கோர் பண்ணியிருக்கிறவங்கள எக்ஸ்ட்ரீம்லி குட். இந்த மாதிரி நான் பின் ரேஞ்ச் வேணும். அப்படின்னா என்னன்னா, எனக்கு 40க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு வரணும், 60 மார்க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு வரணும், அதாவது 41 to 60 எத்தனை பேர் இருக்காங்கன்னு வரணும், 61 to 80 எத்தனை பேர் இருக்காங்கன்னு வேணும், 81ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு வேணும். இதை இதையும் நம்ம ஹிஸ்டோகிராம்ல நம்ம போட முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், இப்ப டேட்டா அனாலிசிஸ் போயிட்டு ஹிஸ்டோகிராம் சே ஓகே போயிட்டு லேபிள்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா D1ல இருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால ஃபர்ஸ்ட் காலம் வந்து லேபிள். ஸோ அவுட்புட் ரேஞ்ச் எங்க வேணும் அப்படின்னு கேட்குது, எந்த இடத்துல நமக்கு வேணும் அப்படின்ட்டு. இது சார்ட்டாவும் வேணுமா, ஹிஸ்டோகிராம் சார்ட்டும் வேணுமா அப்படின்னு கேட்குது. எஸ், நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அவுட்புட் ரேஞ்ச் வந்து நான் இங்க கொடுக்குறேன். சரி, எனக்கு இங்க அவுட்புட் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு சே இஃப் ஐ சே ஓகே. ஓகே, பின் ரேஞ்ச் கரெக்டாக செலக்ட் ஆகல, ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா எஃப்ல இருக்கு, ஆனால் ஆக்சுவலாக ஜேல இருக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ பின் ரேஞ்ச் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. பின் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன். நவ் ஐ வாண்ட் த ரிசல்ட் ஹியர். யா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு. என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு, ஆக்சுவலாக இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது மேலே வரணும். இது வந்து ஒரு எக்ஸல்ல இருக்கிற ஒரு ஏறருங்க அது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. ஏன் அப்படின்னா இங்கே யாரும் 40க்கு கீழே இல்லை, அதுதான் மீனிங். இப்போ 41ல இருந்து 60க்கு கீழே 3 பேர் இருக்காங்க மேக்ஸில். 61ல இருந்து 80க்குள்ள 9 பேர் இருக்காங்க. 81ல இருந்து 100க்குள்ள 8 பேர் இருக்காங்க. இப்படி கிளாசிஃபை பண்ணிக்க முடியும் நம்ம மேல. இப்ப கொஞ்சம் 20 ஸ்டூடெண்ட்ங்கிறது போது வேற. இதே ஒரு ஸ்கூல்ல ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து நம்ம அப்படி போட முடியாது இல்லைங்களா. அப்போ வந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Out of 2000 students, how many students scored less than 40? How many students scored 41 to 60, 61 to 80, 81 to 100? இந்த மாதிரி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹிஸ்டோகிராம் போடலாம். ஸோ இது வந்து கிராஃபிக்கலா சார்ட்டாவும் நம்ம மேல போட முடியும். இதுதான் ஹிஸ்டோகிராம்ங்க. அடுத்தது இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோவேரியன்ஸ் அண்ட் காரிலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கோவேரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப 2 வேரியபிள் இருக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஷீட்ல பாத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து ஐக்யூ, ஒரு ஸ்டூடெண்டோட ஐக்யூ லெவல் இருக்கு. இது வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் இன்னைக்கு போட்டிருக்குங்க, 10 வரைக்கும் இருக்கு. அவனோட மார்க் இருக்கு. ஸோ இந்த ஐக்யூவும் மார்க்கும் ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம அசஸ் பண்ணோம் அப்படின்னா நாம கோவேரியன்ஸ் போடலாம். கோவேரியன்ஸ்ங்கிறது இட்ஸ் அன்ஸ்டாண்டர்டைஸ்டு காரிலேஷன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா காரிலேஷனுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு கோவேரியன்ஸுக்கும் காரிலேஷனுக்கும். காரிலேஷனுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுவோம், கோவேரியன்ஸ்க்கு அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஜாயிண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா 2 வேரியபிளோட ஜாயிண்டா எந்த அளவுக்கு வேரியபிள் ஆகுது. ஸோ இது வேரி ஆகும், இது சம் அமௌண்ட் வேரி ஆகும்போது இது எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து 2 ரேண்டம் வேரியபிள்ஸ். இந்த ஒரு வேரியபிளும் ஹைலி ரிலேட்டடா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கோவேரியன்ஸ் போடலாங்க. அதுக்கு தான் கோவேரியன்ஸ் யூஸ் ஆகும். அடுத்தது இந்த கோவேரியன்ஸ் என்ன நமக்கு காட்டுது அப்படின்னா இதோட ஆன்சர் கோவேரியன்ஸோட ரிசல்ட் வந்து பிளஸ்ல, அதாவது பாசிட்டிவ் ஃபிகரா இருந்தது அப்படின்னா இந்த 2 வேரியபிளுக்குள்ள பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் இட் மீன், ஹையர் ஐக்யூ இருக்கிற ஸ்டூடெண்ட் ஹையர் மார்க் எடுத்திருக்கான், லோயர் ஐக்யூ இருக்கிற ஸ்டூடெண்ட் லோயர் மார்க் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கோவேரியன்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னா ஹையர் ஐக்யூல இருக்கிறவன் கம்மியான மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு அர்த்தம், சிம்பிளா. ஓகேங்களா. அதனால இதை என்ன சொல்லலாம்னா இந்த கோவேரியன்ஸ் மூலமா நம்ம டைரக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க. அது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கா ரிலேஷன்ஷிப், நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த கோவேரியன்ஸ் மூலம் கண்டுபிடிக்க முடியும்.
இதுக்கும் காரிலேஷனுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா, காரிலேஷன் வந்து டைரக்ஷனை மட்டும் சொல்லாது, ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லும். அதுதான் காரிலேஷனுக்கும் கோவேரியேஷனுக்கு இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ். அகைன் குயிக்கா ரீகால் பண்றேங்க. கோவேரியன்ஸ் அண்ட் காரிலேஷன் அப்படிங்கிறது சிம்பிளா ரெண்டு வேரியபிள்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுவும் கோவேரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வேரியபிள், அதாவது ரெண்டு வேரியபிளும் எந்த அளவுக்கு சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதா அல்லது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு கோவேரியன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் கோவேரியன்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த ஒரு லிமிடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு, பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிடும். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லாது. ஓகேங்களா, அதுதான் கோவேரியன்ஸோட லிமிடேஷன். இதே காரிலேஷன் வந்து எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லும், பிளஸ் அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லும். அதுதான் காரிலேஷன். ஸோ இப்போ வந்து நான் கோவேரியன்ஸ், இந்த ரெண்டு வேரியபிள்குள்ள இருக்கிற கோவேரியன்ஸ் போடணும் அப்படின்னா அது நாம எப்படி போடலாம் அப்படின்னா, அது வந்து ஃபார்முலா ஆப்ஷன்ஸ்லயே இருக்குங்க. நம்ம ஃபார்முலா ஆப்ஷன்ஸும் பார்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அனாலிசிஸ் மூலமாகவும் போடலாம். ஸோ சிம்பிள், ஏன்னா ஃபார்முலா அதாவது கோவேரியன்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்கிறதுனால அது அவ்வளோ கஷ்டமான ஃபங்க்ஷன் இல்லை, ஈஸியாக நம்ம மேலே கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அதாவது கோவேரியன்ஸ் பாப்புலேஷன், கோவேரியன்ஸ் சாம்பிள், சிம்பிளா கோவேரியேஷன். ஸோ நாம ரிசர்ச் டேட்டாலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பாப்புலேஷன் சைஸ் ரொம்ப பெருசு. நம்ம ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சர்வே தான் சேர்ந்தாதான் பாப்புலேஷன் சைஸ். பட் நாம அதுல ஒரு 500 பேர்த்திட்ட மட்டும் எடுக்கிறோம். அந்த 500 பேர்த்தோட டேட்டாவை தான் நாம இங்க ஃபீட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம என்ன யூஸ் பண்ணோம்னா கோவேரியன்ஸ் சாம்பிள் அப்படிங்கிறது தான் நாம யூஸ் பண்ணோம். கோவேரியன்ஸ் பாப்புலேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ கோவேரியன்ஸ் சாம்பிள். கோவேரியன்ஸ் சாம்பிள் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரே 1 என்ன, இந்த இடத்துல ஐக்யூ. ஸோ கமா, இப்போ அடுத்தது என்ன, அரே 2. அரே 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்ங்க. இப்போ நமக்கு கோவேரியன்ஸ் கிடைச்சிருச்சு. இதுதான் கோவேரியன்ஸ்ங்க. கோவேரியன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு, 16.38. இந்த வேல்யூ வந்து நமக்கு மீனிங்கே இல்லைங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஐக்யூங்கிறதெல்லாம் சிங்கிள் டிஜிட்ல இருக்கு, மார்க்ஸ்ங்கிறதெல்லாம் டபுள் டிஜிட்ல இருக்கு, அதனால 16 வருது. இதே 1000s 10,000s இருக்கும்போது இந்த கோவேரியன்ஸோட வேல்யூவும் இப்ப 16 தான் இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து 1600 அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அதனால நம்ம வந்து எவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறத பார்க்க கூடாது. கோவேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் வேல்யூல இருக்கிறதுனால ஐக்யூக்கும் மார்க்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் அந்த 16.38 அப்படிங்கிறது ஒன்றும் பெருசா நமக்கு ஒரு இன்புட் கொடுக்கல. பட் வாட் இஸ் த இன்புட் வி வாண்ட் டு அரைவ் ஃப்ரம் திஸ் அப்படின்னா, இது பாசிட்டிவா இருந்தா ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸும் அதிகமா எடுத்திருக்கான், கம்மியா இருக்கிற ஸ்டூடெண்ட் மார்க்ஸும் கம்மியா எடுத்திருக்கான். இதுதான் இன்டர்பிரிட்டேஷன் கோவேரியன்ஸை பொறுத்தவரைக்கும். இதே இப்ப காரிலேஷன் போனோம் அப்படின்னா, காரிலேஷனுக்கும் ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குங்க. CORREL அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் த காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் த டூ டேட்டா செட்ஸ். நம்ம காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு அரே 1 அரே 2 நான் செலக்ட் பண்றேங்க. ஸோ இப்போ காரிலேஷன் பார்த்தீங்கன்னா 0.77 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாசிட்டிவ் காரிலேஷனாக இருக்கு. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் சிம்பிள் எதுவும் இல்லை. 0.77 ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூவே 1 இல்லைங்களா. அது 1 இருந்தால் பெர்ஃபெக்ட் காரிலேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி ஐக்யூ லெவல் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கும் 10% இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருந்ததுன்னா தான் நமக்கு காரிலேஷன் கரெக்டாக 1 வருங்க. காரிலேஷன் 0வா இருந்தது அப்படின்னா எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இல்லை, இது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் ரெண்டும் ஒன்னா போகும், சம்டைம்ஸ் வேற டைரக்ஷன்ல போகும், பெருசா ஒன்றும் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. அடுத்து காரிலேஷன் -1 இருந்தது அப்படின்னா ஐக்யூ லெவல் அதிகமாகும் போது மார்க் ரொம்ப கம்மியாகுது, ஆப்போசிட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு பாசிட்டிவ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டும் ஒரே மாதிரி மூவ் ஆகுது. ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிறவங்க மார்க்கும் அதிகமா எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா 0.77. அதாவது 1ங்கிறது பெர்ஃபெக்ட் காரிலேஷன், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்.
அதுதான் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த். இப்போ 0.77 அப்படிங்கிறது ரொம்ப நல்ல வேல்யூங்க. 0.6க்கு மேலே இருந்தாவே எஸ் 2 வேரியபிள்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.77 இருக்கு. அதனால டெஃபினட்டா 2 வேரியபிள்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவா இருக்கு. அந்த நாட் ஓன்லி அ பாசிட்டிவ் பட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் எழுதுறாங்க. ஓகேங்களா, இதுதான் காரிலேஷனோட. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவேரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, கோவேரியன்ஸும் காரிலேஷனோட ஃபார்முலாஸ் எடுத்துட்டீங்கன்னா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நாம அது மூலமாவும் காரிலேஷன் கண்டுபிடிக்கலாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், சிமிலர்லி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும், தென் வி கேன் அப்ளை இட் இன் த ஃபார்முலாங்க. ஸோ கோவேரியன்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்டூ ஒய் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை என் மைனஸ் ஒன். ஏன்னா சாம்பிள்ங்கிறதுனால ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒன்று வச்சு என் மைனஸ் ஒன்னு போடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்குங்க. வேரியன்ஸ்ங்கிறது என்ன, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஐக்யூ எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஐக்யூயோட ஆவரேஜ்ல இருந்து ஒவ்வொரு அப்சர்வேஷனும் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நான் ரெண்டு காலமையும் கம்பேரே பண்ணல. ஐக்யூ லெவல்ல ஆவரேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா 17 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 17 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் ஐக்யூ லெவல்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ஐக்யூ லெவலும் ஆன் அண்ட் ஆவரேஜ் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து வேரியன்ஸ். ஸோ இதுவும் வேரியன்ஸ் ஃபார் சாம்பிள். இதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐக்யூக்கு பார்க்குறேன். ஸோ ஐக்யூயோட வேரியன்ஸ் இதுதாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ்க்கான வேரியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் அதே தான், வேரியன்ஸ் டாட் எஸ் ஸோ 189 சாரி இது வேரியன்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதிகமாக தான் இருக்குங்க. அடுத்தது அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் ஃபார்முலா இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் சாம்பிள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாமே நம்ம ரிசர்ச்ல பண்ணும்போது சாம்பிள் டேட்டாவை வச்சு பண்றதுனால நம்ம சாம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காரிலேஷனோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிளுங்க. கோவேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் வேரியபிள் எக்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் வேரியபிள் ஒய். இது வந்து எக்ஸ் வேரியபிள்னு வச்சுக்கலாம், இது ஒய் வேரியபிள்னு வச்சுக்கலாம். ஸோ காரிலேஷன் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஃபார்முலா மூலமா கூட செக் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நாம பார்த்தோம் ஃபார்முலா என்ன, கோவேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஐக்யூ இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலா காரிலேஷனுக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா D9ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கோவேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஐக்யூ இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்ஸ் போட்டோன்னா எனக்கு காரிலேஷன் வேல்யூ கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் காரிலேஷன் போட்ட அந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேமா இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீமா தியரட்டிக்கல் ஃபார்முலா அப்படி போட்டிருக்கோம். இது வந்து எக்ஸல் ஃபங்க்ஷனா டிரைவ் பண்ணியிருக்கு. இந்த வேல்யூ வர்றதுக்கு எக்ஸல்ல ரன்னிங் பிஹைண்ட் த ஸ்கீம் இந்த கால்குலேஷன் தான் போடுங்க. அதனாலதான் நமக்கு இந்த காரிலேஷன் வந்து இந்த வேல்யூ இங்க வந்திருக்கு. இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்ப இந்த ரெண்டுக்கு இருக்கிற இது பார்த்தோம் இல்லைங்களா, காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், அதே வந்து அதே தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். பட் ஆல்ரெடி நம்ம காரிலேஷன் போட்டதுனால ஜஸ்ட் ஐ எம் இக்னோரிங் திஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கோவேரியன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், காரிலேஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது நாம ரேண்டம் நம்பருக்கு போகலாம். ரேண்டம் நம்பர் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச்ல வந்து இப்போ ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து ஒரு பைலட் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்வே எடுக்கணும். 500 பேர் இருக்காங்க ஸ்கூல்ல. அந்த 500 பேர்ல
எப்படி இருக்காங்க அப்படின்னா 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் மூணு சேர்ந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். அப்ப எல்லாம் நீங்க வந்து அந்த டோட்டலா 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க அந்த 500 பேர்ல இருந்து ஒரு 100 பேர்த்திட்ட மட்டும் சர்வே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. சும்மா யாருக்கையாவது போய் சர்வே 100 பேர்த்திட்ட எடுங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? சும்மா எல்லாரும் லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் போய் சர்வே எடுத்துருவாங்க. ஆனா அவங்களோட ஒப்பீனியன் வந்து மற்ற ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் மீதி இருக்கிற 400 டிஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணி அந்த ரேண்டம் நம்பர்ல யார் யார் பேருக்கு நேரா அந்த ரேண்டம் நம்பர் வந்திருக்கோ அவங்கள்ட்ட மட்டும் போய் சர்வே எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டா என்டையர் பாப்புலேஷனையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மிக்ஸ்டு குரூப்ல இருந்து நம்ம சர்வே பண்ணணும். இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ல ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வருதுன்னு வைங்களேன். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் டேல நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்ஃபுல்லா ஒரு 4 டீமா பிரிச்சு ஒவ்வொரு டீம்லயும் அப்ராக்சிமேட்டா ஒரு 250 பேர்த்த போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரீன் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், ரெட் ஹவுஸ் அண்ட் எல்லோ ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இந்த 4 ஹவுஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு. ஸோ இப்போ எல்லா கிரீன் ஹவுஸ்க்கு யார் யாரை போடுறது அப்படின்னா எகெயின் லைக் மைண்டட் பீப்புள் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாம் ஒரே குரூப்புக்கு போறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்படி போடாம ரேண்டமா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நாம இந்த ரேண்டம் நம்பர் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாமே ரேண்டம் நம்பர் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஸோ நீங்க இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க தான் திங்க் பண்ணிக்கணும். பட் ஜென்ரலா நான் இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி இப்போ ரேண்டம் நம்பர் எப்படி எக்ஸல்ல ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் சொல்றேங்க. ஸோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷனுக்கு வந்து எக்ஸல்ல ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. அது என்ன ஃபங்க்ஷன்னா ரேண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ ரேண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு நிமிஷம். இப்போ ரேண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இது இங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அ ரேண்டம் நம்பர் greater than or equal to 0 and less than 1 evenly distributed அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு வந்து ரேண்டம் நம்பர் எப்படி ஜென்ரேட் ஆகும், 0ல இருந்து 1க்குள்ள ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ரேண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அதான் ஃபங்க்ஷன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரேண்டம் நம்பர் கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் இதுல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கணும்னாலும் நீங்க அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா டெக்ஸ்ட். ஃபார்முலா டெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு செல்லை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த செல்ல அந்த வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ எப்படி வந்தது, அதுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த செல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு B3ல ஒரு வேல்யூ இருந்தது இல்லைங்களா? அந்த வேல்யூ எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா ரேண்ட்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஃபார்முலா டெக்ஸ்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செல்ல இருக்கிற வேல்யூக்கு பின்னாடி இருக்கிற ஃபார்முலாவை நமக்கு வியூ பண்றதுக்காக காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டது தாங்க அது ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அசைன் பண்ணிட்டு ரேண்டமா 250 பேர்த்த இப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இப்போ டிராக் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ வருது இல்லைங்களா? இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸா இருக்கும். ஏன்னா எல்லாமே ரேண்டமா ஜென்ரேட் பண்ணுது சிஸ்டமே, நாம எதுவுமே நம்பர்ஸ் கொடுக்கவே இல்லை. இது போக ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கெல்லாம் பாயிண்ட்ல வேண்டாம், எனக்கு வந்து நம்பர்ஸ்ல வேணும். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என் கிளாஸ்ல நான் ஒரு பி செக்ஷன் போறேன், 6th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போறேன். அவங்களோட ரோல் நம்பர் வந்து 31ல இருந்து 60க்குள்ள இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் குவிஸ் கண்டக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு கூப்பிடணும், ரேண்டமா யாரோ ஒருத்தர் கூப்பிடணும். ஓகேங்களா? அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கணும். ஸோ அப்பதான் பயாஸ்டு இருக்காது இல்லைங்களா? எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம பண்ணோம் அப்படின்னா ரேண்டமா நம்ம செலக்ட் பண்ணணும். அப்ப ரேண்டமா செலக்ட் பண்றதுக்கு நம்ம எக்ஸலோட ஹெல்ப் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெசிமல்ல வேண்டாம், எனக்கு நம்பர்ஸ்ல வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது என்ன அப்படின்னா ரேண்ட் பிட்வீன் அப்படின்னு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு பாட்டம் நம்பர் அந்த கிளாஸ்ல வந்து 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 31 தான் ஸ்டார்டிங் ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், 60 தான் டாப் ஸ்டூடெண்டோட அதாவது லாஸ்ட் ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர். இப்போ நீங்க ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் குவிஸ் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட் நம்பர் 42. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இதை ட்ராக் பண்ணிக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா 30 பேர் இந்த ஆர்டர்ல. ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் மாறும். ஸோ இப்படி ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 36 கேட்கலாம், அப்புறம் 34 கேட்கலாம், அப்புறம் ரோல் நம்பர் 59 இருக்கிற ஸ்டூடெண்ட் கேட்கலாம். ஸோ இப்படி நீங்க இது பண்றதுக்கு இந்த ரேண்ட் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா ஃபங்க்ஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.
இது போக சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஹவுஸ்ல அலோகேட் பண்ணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரேண்ட் பிட்வீன்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குங்க. அல்லது இந்த ரேண்ட் இந்த செல்ல இருக்கிற ஃபார்முலா பாக்குறதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அது வந்து ஆக்சுவலா ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த செல்லுக்கு பின்னாடி இருக்கிற ஃபார்முலா வந்துடும். ஏன்னா எல்லாத்துக்கும் வியூ ஆகணுங்கிறக்காக நான் இது போட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 4 குரூப்பா கேட்டகரைஸ் பண்ணும். என்கிட்ட வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 60 ஸ்டூடெண்ட்டை 4 குரூப்பா கேட்டகரைஸ் பண்ணும். எந்த பயாஸ்டு இல்லாம ரேண்டமா கேட்டகரைஸ் பண்ணும். அதுக்கு நான் இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா சூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. சூசஸ் அ வேல்யூ ஆர் ஆக்ஷன் டு பெர்ஃபார்ம் ஃப்ரம் அ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஓகேங்களா, இது வந்து நான் சொல்ற எக்ஸாம்பிள் ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். பட் ரிசர்ச்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் மெத்தடாலஜில நீங்க எப்பெல்லாம் ஸ்டடி பண்ணாலும் உங்களோட சாம்பிள் வந்து ரேண்டமா தான் சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வரும். ஏன்னா என்னைக்கு வந்து நம்ம சாம்பிளிங் வந்து ப்ராபபிலிட்டிஸ்டிக் மெத்தட், அதாவது ரேண்டம் மெத்தட்ல நம்ம சூஸ் பண்றோமோ அப்பதான் நம்ம சாம்பிள் வந்து பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஒத்துக்குவாங்க. அதை விட்டுட்டு கன்வீனியன்ஸ் மெத்தட், நான் ப்ராபபிலிஸ்டிக் மெத்தட்ல போய் சூஸ் பண்றோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 6th 7th 8th இருக்கு, 100 பேர்த்த செலக்ட் பண்ணும். எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டா அது வந்து என்டையர் பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணாது. ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட வியூ வந்து வேற மாதிரி இருக்கும், 7th and 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட வியூ வேற மாதிரி இருக்கும். அல்லது நம்ம எக்ஸாம்பிளே எடுத்துட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் பெர்செப்ஷன் டுவர்ட்ஸ் ஆன்லைன் டீச்சிங், நீங்க எல்லாமே போய் 500னா 500மே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லயே பண்ணிட்டீங்கன்னா என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வேறையா கூட இருக்கலாம் இல்லைங்களா. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல ரேண்டம் நம்பர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் எவ்வளவு பேர் அப்படிங்கறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், சூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். சூஸ்ல நான் என்ன பண்றேன், இந்த குரூப் பிரிக்கிறேன். நான் இப்ப எந்த எக்ஸாம்பிளுக்கு வர்றேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேங்க, அந்த எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 குரூப்புக்கா நான் ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கணும். அதை நான் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா எப்படி இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் இண்டெக்ஸை வந்து ரேண்டமா சூஸ் பண்ண போறேன். ஸோ நானே டிஃபைன் பண்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போ போட விரும்பல. ஏன்னா போட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த குரூப் கிளாசிபிகேஷன்லாம் இருக்கும். ஒரு 4 பேர்த்த மட்டும் எடுக்கிறேன், அது ரேண்டமா எடுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். அப்ப என்ன பண்ணலாம்னா, சூஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நீங்க அந்த ரேண்டம் பிட்வீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்க இங்க கொண்டு வரலாம். சூஸ் எதுல இருந்து சூஸ் பண்ணும், ரேண்டம் பிட்வீன்ங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க சூஸ் பண்றீங்க. ஓகேங்களா, இப்ப எத்தனை பேர் இருக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் தான் இருக்கும். ஓகேங்களா, 4 பேர் தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க வேல்யூ கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் ஹவுஸ், ரெட் ஹவுஸ், blue house, and finally yellow house. பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 4 பேர்த்துல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை ரெட் ஹவுஸ்க்கு அனுப்பலாம். நீங்க அடுத்தது நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா இது எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் போடலாம், 4 ஹவுஸா பிரிச்சிருக்கோம் அவ்வளவுதான். ஓகேங்களா, அதனாலதான் 1 to 4 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஸ்டூடெண்ட் எல்லோ, தேர்டு கிரீனு, அப்புறம் ப்ளூ, எல்லோ, ப்ளூ, ரெட், கிரீன், ரெட், ப்ளூ, இந்த மாதிரி மாறி மாறி வருதுங்க. பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 4 பேர்த்துக்கு ரெட் கூட வரும். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 ப்ளூ வரலாம் அந்த மாதிரி. பட் எல்லாமே ரேண்டமா அலோகேட் பண்றோம். இப்படி அலோகேட் பண்ணும்போது எந்த ஒரு பயாஸ்ட் இருக்காது. இதுக்காகவும் நம்ம ரேண்டம் நம்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ரேண்டம் நம்பர் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது எப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா, ஒரு ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து நம்ம மூவிங் ஆவரேஜ் வந்து நார்மல் ஆவரேஜோட பெஸ்டா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பேர் இருக்காங்க, 20 பேர்த்தோட ஸ்கோர் டிவைடட் பை நான் ஆவரேஜ் போடுறேங்க. சரி, ஆவரேஜ் போடுறேன். ஏன்னா நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த எக்ஸாம்பிள் இந்த சீட்ல நான் எந்த லாஜிக்ல இந்த நம்பர்ஸை போட்டேன் அப்படிங்கறத சொல்லிடுறேங்க. இப்போ நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எங்க MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். June 1ல இருந்து June 20th வரைக்கும் நான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மொத்தமா 120 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அட்டென்ட் பண்ணாங்க, செகண்ட் டே அட்டென்ட் பண்ணாங்க, தேர்ட் டே அட்டென்ட் பண்ணாங்க, அப்படி வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க,
மேபி என்னுடைய கிளாஸ் போர் அடிச்சதுனால கடைசியாக 40 பேர் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம வெபினார்லயே பாத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா 400 பேருக்கு மேல இருந்தாங்க. அப்படியே கம்மி ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி ஜென்ரலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நம்ம டீச் பண்ணும் போது அவங்களுக்கு ரொம்ப நேரம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. டே டு டே அது ரிப்பீட் ஆகும் போது when there is no pressure from our side அவங்களோட அட்டெண்டன்ஸ் கம்மியாகும். இதுதான் ஜென்ரல் டெண்டன்சி. ஸோ இப்ப இந்த மாதிரி இப்ப கிளியரா ஒரு ட்ரெண்ட் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா ட்ரெண்ட் இஸ் கோயிங் டவுன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் நம்ம மேல விசுவலைஸ் பண்ணும் போது நார்மல் ஆவரேஜ் போட்டா தப்பாயிரும். ஏன் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜூன் 21 அன்னைக்கு எனக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்படின்னா ஆவரேஜா எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நான் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஏன்னா ப்ரிடிக்ஷன்ங்கிறதே என்னன்னா ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ட் பண்றோம் இல்லைங்களா? அப்ப நான் ஆவரேஜ் போட்டேன்னா எனக்கு எவ்வளவு வருது, 69 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுவாங்கன்னு வருது. பட் ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா இல்ல, சான்ஸே இல்லை, ட்ரெண்ட் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க. ஸோ இந்த இடத்துல ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா நம்ம மூவிங் ஆவரேஜ் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னன்னா சே இப்போ ஒரு 7 days மூவிங் ஆவரேஜ்ங்கிறதா காமனுங்க. அதனால நான் ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிறேன், 7 days மூவிங் ஆவரேஜ். 7 days மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7 நாளைக்கு ஒருக்கா சே 7th டே நான் வந்து ஆவரேஜ் போடுறேன். ஆவரேஜ் போட்டு ஸோ இங்கே 91 வருது. ஓகேங்களா? இதை நான் இப்படி இழுத்தேன்னா இங்கே 49 வருது. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னா நம்பர் நான் என்ன பண்ணலாம்னா முன்னாடி இருக்கிற 6 நம்பரோட ஆவரேஜ். இப்போ 69ங்கிறது டோட்டலாக பயாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கன்சிடர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய பேர் அட்டன் பண்ணதுனால ஆவரேஜ் வந்து 69 வருது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணல, கடைசி கொஞ்சம் மட்டும் கன்சிடர் பண்றேன். இப்ப 7 days சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 days மூவிங் ஆவரேஜ் போட்டேன்னா இன்னும் ரிசல்ட் எனக்கு அக்யூரேட்டா கிடைக்கும். ஏன்னா இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட டேட்டா வந்து ட்ரெண்டியா இருக்கா இல்லையா அப்படிங்கறதா இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாம் எதுல அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேர் பிரைஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஷேர் பிரைஸை வந்து அதிகமா எது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே, அதுக்கு முன்னாடி இருக்கிற டே எல்லாம் தான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். ரொம்ப பழசெல்லாம் இன்ஃபுளுயன்ஸே பண்ணாது இல்லைங்களா? அதனாலதான் இப்ப நான் இப்ப 3 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா 3வது காலம் 3வது ரோல்ல போய் வச்சுக்கிறேங்க. ஏன்னா 3 days மூவிங் ஆவரேஜ் பண்றதுனால நான் சிம்பிள் ஆவரேஜ் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். இதுதான் 3 days மூவிங் ஆவரேஜ். இப்படி போடலாம். என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் டிராக் பண்ண போறேன், அவ்வளவுதான். இது வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுது, 52 பேர் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆவரேஜ் எடுத்தா 69 பேர் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. இது வந்து 52 பேர். இது வந்து மோர் ரியலிஸ்டிக். ஏன்னா ட்ரெண்டை இதை கன்சிடர் பண்ணிக்குது. லாஸ்ட் 3 days வச்சு ஆவரேஜ் பண்ணி அதனுடைய, ஏன்னா ப்ரிடிக்ஷன்ங்கிறதே ஃபோர்காஸ்டிங்கிறதே ஆவரேஜ் தான் ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. அதனாலதான் இதை வந்து இன்னொரு வகையில நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா டேட்டால போயிட்டு டேட்டா அனாலிசிஸ் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது எம் கொடுத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. சேவ் ஓகே. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட டேட்டா பாத்தீங்கன்னா இங்க பி காலம்ல B1ல இருந்து B21 வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு லேபிள்ஸ், ஃபர்ஸ்ட் ரோ லேபிள்ஸுங்க. இன்டர்வல் 10 days மூவிங் ஆவரேஜா இல்லை, எனக்கு 3 days மூவிங் ஆவரேஜ் வேணும். அதனால இன்டர்வல் வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டு இதோட அவுட்புட் எனக்கு எங்க வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 daysனால இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சுட்டு சார்ட்டும் வேணுமா? எஸ், சார்ட். ஏன்னா இதுல அட்வான்டேஜே என்னன்னா சார்ட் நமக்கு வரும், அது ஒரு அட்வான்டேஜுங்க. இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எங்க வச்சிருக்கணும் அப்படின்னா கர்சர் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கணுங்க. பிளேஸ் பண்ணியிருந்தேன்னா இப்போ ரெண்டும் அதோட ரிசல்ட் இதோட ரிசல்ட் சேமே தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபார்முலால போட்டோம், இப்போ வந்து டேட்டா அனாலிசிஸ்ல போய் போடுறோம். டேட்டா அனாலிசிஸ்ல போடும் போது நமக்கு என்ன வந்துடுச்சு, கிராஃபும் வந்துடுச்சு. ஆக்சுவல் வேல்யூ எப்படி இருக்கு, ஃபோர்காஸ்டட் வேல்யூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதா இங்க இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்காஸ்டட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு இல்லை, ஏன்னா நம்ம வந்து 3 day மூவிங் ஆவரேஜ் போட்டதுனால ஃபர்ஸ்ட் 2 daysக்கு நம்ம மேல அசஸ் பண்ண முடியாது. இதுதான் மூவிங் ஆவரேஜோட கான்செப்ட். ஆனா இந்த மூவிங் ஆவரேஜுக்கு ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கன்ஸ்ட்ரைன் லிமிடேஷன் இருக்குங்க. என்ன அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து ஆவரேஜோட பெட்டரா இருந்தாலும் இன்னுமே இதை வந்து ஃபைனான்சியல் டேட்டாக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா 7 days மூவிங் ஆவரேஜ் எடுக்கும்போது கடைசி 7 நாளத்தோட ஆவரேஜை போடுது.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 7 நாளுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குதுங்க. அதுதான் மீனிங் இல்லைங்களா? ஏன்னா 7 நாளுக்கு டேட்டாவை எடுத்து டிவைடட் பை 7 பண்ணுது. புரியுதுங்களா? அப்ப 7 நாளைக்கும் ஈக்குவலான வெயிட் கொடுக்குது. ஆனா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இப்ப பைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் இன்னைக்கு நாளைக்கு ஷேர் பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணோம்னா 7 நாளைக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவோட இம்பாக்ட் ஆன் டுமாரோ ஷேர் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஷேர் பிரைஸோட இம்பாக்ட் ஆன் டுமாரோ ஷேர் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப லேட்டஸ்ட் டேட்டாஸ்க்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து ஓல்டஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பழசாகிற டேட்டாக்கு கம்மியான வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரெடிக்ட் பண்றதுதான் ஸ்மூத்திங் மூவிங் ஆவரேஜ் சொல்லுவோம், ஆர் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்புலரா இஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்றது அப்படிங்கறதும் அடுத்தது பார்க்க போறோம். உங்களோட இதெல்லாமே எப்படின்னா ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுங்க. சிம்பிள். இதை பேஸ் பண்ணி அடுத்தது நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட சேல்ஸ் இருக்கு, மந்த்லி சேல்ஸ். அடுத்த மந்த் எவ்வளவு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஆஃப் த வே வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் ஆவரேஜ் மூலமா நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த டூல்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் ஆவரேஜும் அதே மாதிரி தாங்க. ஒன்லி திங் இஸ் இட் கிவ்ஸ் மோர் எம்பசிஸ் டு த லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ இப்போ லேட்டஸ்ட் டேட்டா அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு 10 days மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஆக்சுவலா ஏன்னா நம்ம எக்ஸல்ல நம்ம போய் கிளிக் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஆனா அது எப்படி வந்தது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா? அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் எடுக்கும்போது நம்ம எப்பவுமே நியூமரேட்டர் 2 வச்சுட்டு எவ்வளவு நாள் மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறோம். சரி, இந்த இடத்துல நம்ம வந்து 10 days மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறோங்க. ஸோ 10 days போட்டுட்டு +1 க்ளோஸ் த பிராக்கெட் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லைங்களா? இந்த வேல்யூ வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங், ஏன்னா வெயிட்டேஜ் அசைன் பண்றதுக்கு இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேட்டால போயிட்டு டேட்டா அனாலிசிஸ்ல போயிட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் ஆவரேஜ் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் போயிட்டு இப்போ என்னுடைய டேட்டா வந்து எங்க இருக்கு, டி காலம்ல இருக்கு, செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல டேம்பிங் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் 0.1818. என்னுடைய அவுட்புட் ரேஞ்ச் எங்க வரணும், C2 அப்படிங்கிற இடத்துல. இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார்ட் வேணுமா, எஸ் சார்ட் வேணும். நவ் ஐ எம் சேயிங் ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ மூவிங் ஆவரேஜுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் பண்ணி பாருங்களேன். மூவிங் ஆவரேஜ் இப்போ இது வந்து 3 days மூவிங் ஆவரேஜுங்க. ஓகேங்கண்ணா, இது ரெண்டுமே 3 days தான். ஆனா நான் இப்போ போட்டிருக்கிறது 10 days மூவிங் ஆவரேஜ். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் ஆவரேஜ். சப்போஸ் இதுல 10 days மூவிங் ஆவரேஜ் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரையல், ஏன்னா அந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் 10 days மூவிங் ஆவரேஜ் போடுறேங்க. ஸோ இதான் 10 days மூவிங் ஆவரேஜ். இந்த இடத்துல போயிட்டு நான் ஆவரேஜ் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 53, 52 வரும். நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் நெக்ஸ்ட் டே எவ்வளோ இருப்பாங்க, 52 இருப்பாங்கன்னு சொல்லுது. இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் ஏன் பெட்டர் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம், இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இதுக்கு டேட்டா இல்லாததுனால வரல, பட் ஜென்ரலா அதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க 53 இருக்கு, ஆனா இங்க 45 தான் இருக்கு. ஸோ இஃப் யூ அப்சர்வ் திஸ் ட்ரெண்ட், 45 இஸ் வெரி மச் பாசிபிள் கம்பேர்ட் டு 53. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் எடுக்குது. கிராஃபே பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்டட் வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவும் நல்லா மிங்கிள் ஆகி வந்திருக்கு. போன இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்டட் வேல்யூ வந்து கொஞ்சம் ஆக்சுவல் வேல்யூவோட அதிகமா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கும். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் வந்து இன்னுமே மோர் ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஏன் மோர் ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டேட்டாக்கு அதிகமான வெயிட்டேஜும் ஓல்டஸ்ட் டேட்டாக்கு கம்மியான வெயிட்டேஜ் கொடுக்குது. ஆனா மூவிங் ஆவரேஜ் வந்து ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுக்குது. 7 நாள் எடுத்துக்கிட்டோம்னா 7க்கு ஈக்குவல் வெயிட் கொடுக்குது. ஆனா இங்க வந்து அப்படி இல்லைங்க. நம்ம 10 நாள் எடுத்திருக்கோம், 10 நாள்ல 10வது நாளுக்கு ரொம்ப வெயிட் அதிகம், 9வது நாளுக்கு கொஞ்சம் கம்மி, 8வது நாளுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி. அதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அதான் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ்ங்க. அடுத்தது ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ இப்போ ரெக்ரெஷன் அனாலிசிஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, ரெக்ரெஷன்ங்கிறது ஒரு ரிசர்ச்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம காரிலேஷனோட நிற்க மாட்டோம். ஏன்னா காரிலேஷனோட ஒரு இது என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்போட டைரக்ஷன் தெரியும், சிமிலர்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் தெரியும், அவ்வளவுதான் தெரியும்.
ஆனா ரெக்ரெஷன்ல காரிலேஷனோட எப்படி ரெக்ரெஷன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வேரியபிள் இருக்கு அல்லது 3 வேரியபிள் இருக்கு அப்படின்னா, அந்த 3 வேரியபிள்ல நடக்கிற சேஞ்ச் கம்பைன்ட்லி டுகெதர் எப்படி நம்ம டிபெண்டன்ட் வேரியபிளை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள்ல நடக்கிற வேரியேஷன் டு வாட் எக்ஸ்டென்ட் இட் அஃபெக்ட்ஸ் த அதர் வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம மேல பார்க்க முடியும். அதனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன், y ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா எக்ஸ். அப்ப அந்த பீட்டாங்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம். இந்த இடத்துல பீட்டா வந்து 0.6 அப்படின்னு இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி எகைன் ஐம் டெல்லிங் ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு a பிளஸ் bxன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் a பிளஸ் bx. அப்ப பிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஜென்ரலா ஸ்லோப்னு சொல்லுவோம், ஏங்கிறத இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்லோப் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.6 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸுங்கிற இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இல்லைங்களா, ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு a பிளஸ் bx, எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்ங்கிற வேரியபிள் 0.6% இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொவைடட் பீட்டா வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா. ஓகேங்களா? ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா, இது எக்ஸ்ல இருக்கிற வேரியேஷன் டு வாட் எக்ஸ்டென்ட் இட் வில் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் ஒய் அப்படிங்கிறத நம்ம இங்க ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ல கண்டுபிடிக்க முடியும். ஸோ டு வாட் எக்ஸ்டென்ட் ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை அஃபெக்ட் பண்ணுது, அதாவது ஒரு வேரியபிளோட வேரியேஷன் இன்னொரு வேரியபிளோட வேரியேஷனை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ இந்த ரெக்ரெஷன் அனாலிசிஸ்க்குன்னு சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம நிறைய ரிசர்ச்ல பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் அனாலிசிஸ் டைரக்டா எடுத்து போட்டுருவாங்க, அப்படி போடக்கூடாது. ஏன்னா ரெக்ரெஷன்ஸ்க்குன்னு சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இன்னைக்கு அதையெல்லாம் எதுவும் சொல்ல போறது இல்லை, ஏன்னா என்னுடைய பர்பஸ் வந்து இங்க எப்படி ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போடணும் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லணும். ஆனா ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனா அந்த ஆன்சர் வந்து வேலிட் ஆன்சரா இல்ல ஸ்பூரியஸ் ஆன்சரான்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு சில டெஸ்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு நாம போட போறதில்ல. என்னுடைய பர்பஸ் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் உங்களுக்கு எப்படி எக்ஸல்ல போடலாம் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போட்டாவே நிறைய ஜேர்னல்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை வேலிடேட் பண்றதுக்கான எக்ஸாமினேஷன் அந்த வெரிஃபிகேஷன் டெஸ்ட் எல்லாம் இல்லாம கூட பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போடும்போது நான் இங்க வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டூடெண்டோட மார்க்கு, ஸ்டூடெண்டோட ஸ்டடி டைம், ஸ்டூடெண்டோட ஐக்யூ லெவல், ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸ் ஸ்கூலுக்கு, இந்த வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப என்னுடைய ஏன் நான் எதுக்கு இந்த டேட்டா வச்சு நான் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சே வெதர் ஸ்டூடெண்டோட மார்க் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆல் தீஸ் த்ரீ. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மார்க் வாங்குறான் அப்படின்னா அவனோட மார்க்கை ஸ்டடி டைம், ஐக்யூ அண்ட் அட்டெண்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? அதாவது அதிகமான நேரம் படிச்சா அதிகமா மார்க் வாங்குறானா, ஐக்யூ அதிகமா இருக்கிறவன் அதிகமா மார்க் வாங்குறானா, அட்டெண்டன்ஸ் நிறைய ரெகுலரா வர ஸ்டூடெண்ட் அதிகமா மார்க் வாங்குறானா, இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்க்ஸ் அப்படிங்கறத டிபெண்டா வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆல் தீஸ் த்ரீ வேரியபிள்ஸ், ஸ்டடி டைம், ஐக்யூ அண்ட் அட்டெண்டன்ஸ் இல்லைங்களா. இந்த மூணும் ஸ்டடி டைம், ஐக்யூ அண்ட் அட்டெண்டன்ஸும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், மார்க்ஸ்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். அதான் நான் இங்க வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு நம்ம ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போட்டு பார்க்கலாங்க. ரெக்ரெஷன் அனாலிசிஸ் எப்படி போடலாம் அப்படின்னா, அகைன் நீங்க டேட்டா அனாலிசிஸ் போயிட்டு ரெக்ரெஷன் அனாலிசிஸ் கிளிக் பண்ணிட்டு இன்புட் ஒய் ரேஞ்ச், ஒய்ங்கிறது என்னன்னா டிபெண்டன்ட் வேரியபிள்ங்க. ஏன்னா ரெக்ரெஷனோட ஃபார்முலா மறந்துடாதீங்க, ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ். அதனால ஒய்ங்கிறது தான் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் நமக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸுங்க. ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே செலக்ட் பண்ண வேண்டாம், டிபெண்டன்ட் வேரியபிள் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்புட் எக்ஸ் வேரியபிள், எக்ஸ் ரேஞ்ச். எக்ஸ் என்ன இந்த இடத்துல 3 இருக்குங்க, ஸ்டடி டைம், ஐக்யூ அண்ட் அட்டெண்டன்ஸ். ஸோ இந்த 3 வேரியபிளையும் நான் இண்டிபெண்டன்டா வேரியபிள் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு அப்படின்னா இது வந்து மல்டிபிள் ரெக்ரெஷன் சொல்லுவோம். எப்பெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மோர் தேன் ஒன்னா இருக்கோ, மோர் தேன் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தா அது மல்டிபிள் ரெக்ரெஷன். இப்ப மார்க்ஸ் ஸ்டடி டைம் மட்டும் இருக்கு அப்படிங்கும் போது ஸ்டடி டைம் மட்டும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எடுத்தோம்னா அது வந்து சிம்பிள் ஆர்டினரி ரெக்ரெஷன், பைவேரியேட்
ரெக்ரெஷன் சொல்லுவோம், சிம்பிள் ரெக்ரெஷன், சிம்பிளா ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மல்டிவேரியட் ஒரு மல்டிபிள் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். லேபிள்ஸ் எஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஹெட்டிங்கோட போட்டிருக்குங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து சே 95%, ஏன்னா சோசியல் சயின்ஸில் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் யூஸ் பண்ணிக்குவோம். நமக்கு கான்ஸ்டன்ட் ஜீரோவா, அதாவது நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு a + dx, ஏங்கிறத ஜீரோவா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குது. வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்டா. பட் ஜென்ரலா வந்து நீங்க அது கான்ஸ்டன்ட்டை நீங்க பிளாங்கா விட்டுறலாம், ஏன்னா கான்ஸ்டன்ட்டும் வேணும் நமக்கு அதுக்காக. ஏன்னா ரெக்ரெஷன் வச்சு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், அதுக்காக தான் சொல்றோம். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட்டும் வேணும். அடுத்தது அவுட்புட் நமக்கு எங்க வேணும் அப்படின்னு கேட்குது. அவுட்புட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செல்லை நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ரெசிடுவல் பிளாட் வேணுமா? ரெசிடுவல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் மறுபடியும் ரெக்ரெஷன் அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். வேற எனக்கு எதுவும் தேவையில்லை, ரெசிடுவல் பிளாட் ஓகே இதுதான் போதும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேங்க. ஓகே கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டும் வந்துடுச்சு. சிமிலர்லி ரெக்ரெஷனோட அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. இந்த ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதும் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயரையும் நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கணுங்க. ஏன்னா ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, குட்னஸ் ஆஃப் ஃபிட் ஆஃப் த மாடல். அதாவது நம்ம மாடல் எந்த அளவுக்கு கரெக்டா வேலிடா இருக்கு, நம்பகத்தன்மையா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றதுதான் ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர் வந்து ஜென்ரலா 0.6 மேல இருந்தது அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். 0.42ங்கிறது ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மாடல் தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா குட்டான மாடல் இல்லை. ஏன்னா நம்ம டேட்டாவே பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமா நான் ஒரு நம்பர் போட்டு விட்டது, அதனால இது வந்து ஒரு ஆவரேஜான மாடல் தாங்க. அடுத்தது அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட நீங்க எப்பவுமே ஜென்ரலா என்ன மக்கள் பண்ணுவாங்கன்னா, எப்பெல்லாம் ரெக்ரெஷன் போட்டாலும் ஆர் ஸ்கொயருக்கு மோர் எம்பசிஸ் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் இஸ் மோர் மீனிங்ஃபுல். ஏன்னா இட் பீனலைஸ் த அன்வான்டட் டேட்டா என்ட்ரி அண்ட் irrelevant வேரியபிள்ஸ். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஸ்கொயருங்கிறது எனக்கு இப்ப சம்மந்தமே இல்லை, நான் ஒரு வேரியபிளை ஆட் பண்றேன். அட்டரன்ஸ்க்கு அப்புறம் சினிமாஸ், நம்பர் ஆஃப் சினிமா பாக்குறதோ, அல்லது சே ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு நாள் நான் ஃபாரின் ட்ரிப் போனேன், எத்தனை கண்ட்ரீஸ்க்கு போனேன் அப்படிங்கிறது irrelevant வேரியபிள் இந்த ஸ்டடிக்கு, இல்லைங்களா? அதை நான் ஆட் பண்ணா கூட ஆர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ புதுசா வேரியபிள் நம்ம ஆட் பண்ண ஆர் ஸ்கொயர் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஓகேங்களா? ஈவன் தோ இட்ஸ் அ ஸ்டூபிட் வேரியபிள், irrelevant வேரியபிளா இருந்தாலும் நம்மளோட ஆர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மாடல் சூப்பருங்கிற மாதிரி காட்டும். ஓகேங்களா? ஆனா ஆக்சுவலா அது தப்பு. அதனால நம்ம ஆர் ஸ்கொயர் பார்க்கறதோட அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் பார்க்கணும். ஏன்னா அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட மாடல்ல 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சிருக்கோம், 3மே irrelevant. எனி irrelevant வேரியபிளை கொண்டு வந்தோம்னா அது பீனலைஸ் பண்ணும். அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் ரொம்ப கம்மியாயிடும். இப்பவே பாத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் அண்ட் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயருக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஏன்னா 0.42 இருக்கு, இங்க 0.31 இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு வேரியபிள் அல்லது மேபி இதுல எந்த வேரியபிளாவது irrelevant-ஆ இருக்கலாம் அப்படிங்கறதா இது மீனிங். அதனாலதான் இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது. அதனாலதான் இது பீனலைஸ் பண்ணி 31 தான் இருக்கு. ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப் 0.31 தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதான் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர். 20 அப்சர்வேஷன்ஸ் தான் இருக்கு. நாம இப்ப இந்த ரெக்ரெஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் இருக்குங்க. 2 டேபிள் இருக்கும். ஒன்னு வந்து அனோவா டேபிள், இன்னொன்னு வந்து ஜென்ரலா ரெக்ரெஷனோட அவுட்புட். இந்த அனோவா டேபிள் வந்து ஜென்ரலா நம்ம ரெக்ரெஷன் மாடல் ஓவரால் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது இது ஜாயிண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் டெஸ்ட்னாவே எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அது வந்து ஓவராலா நம்ம ரெக்ரெஷன் மாடல் சிக்னிபிகண்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எஃப் வச்சு சொல்லலாம். அதாவது 0.05க்கு கம்மியா இருந்தா அது சிக்னிபிகண்ட்டுங்க. ஏன்னா 5% லெவல தான் நம்ம சிக்னிபிகண்ட் லெவலா எடுத்துக்குவோம் சோசியல் ஸ்டடீஸ்ல. ஸோ 0.05க்கு கீழே இருக்கும்போது நம்ம வந்து நல்ல ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்றோம். நல்ல ஹைபோதசிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டசன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கறத நல்ல ஹைபோதசிஸ். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா, நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா நம்ம ரெக்ரெஷனோட ஓவரால் ரிசல்ட். அதாவது நம்ம ஸ்டூடெண்டோட ஐக்யூ, ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸ் அண்ட் ஆல்சோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி டைம், இந்த 3 சேர்ந்து அவனோட மார்க்கை சிக்னிபிகண்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. எதுல அப்படின்னா சிக்னிபிகன்ஸ், எஃப் டெஸ்டோட சிக்னிபிகன்ஸ்ல. இப்போ கீழே வந்தீங்கன்னா இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன் அப்படின்னா இதுலதான் பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்செப்ட் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? நம்ம 0 அந்த இடத்துல போடல இல்லைங்களா? இன்டர்செப்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதான் இன்டர்செப்டோட வேல்யூ பிளஸ் ஸ்டடி டைம், அதோட கோஎஃபிஷியன்ட், ஐக்யூவோட கோஎஃபிஷியன்ட், அட்டெண்டன்ஸோட கோஎஃபிஷியன்ட். இதுல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்க.
ஏன் இது டி ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி டைமோட டி ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ வந்து 2.53 இருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டடி டைமுக்கும் ஸ்டூடெண்டோட மார்க்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு அவுட்கம் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி ஐக்யூவோட டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2.16 அப்படிங்கிறது ஐக்யூக்கும் மார்க்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ ஸ்டடி டைமை இண்டிவிஜுவலா எடுத்து மார்க்கோட கம்பேர் பண்ணுது, ஐக்யூவை இண்டிவிஜுவலா எடுத்து மார்க்கோட கம்பேர் பண்ணுது, அட்டண்டன்ஸை இண்டிவிஜுவலா எடுத்து மார்க்கோட கம்பேர் பண்ணுது. ஸோ இந்த டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் பார்க்க வேண்டாம், நமக்கு இம்பார்ட்டன்ட் இது வந்து அடுத்தது பி வேல்யூ, ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆஃப் டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ப்ராபபிலிட்டி வேல்யூ அடுத்த காலம்ல இருக்கு. இது எல்லாமே எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட். 0.05க்கு கம்மியா இருந்தா அது வந்து சிக்னிபிகண்டா மார்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம நல்ல ஹைபோதசிஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸ்டடி டைம் டசன்ட் ஹேவ் எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மார்க்ஸ் அப்படிங்கறத நல்ல ஹைபோதசிஸ். அந்த நல்ல ஹைபோதசிஸ் எப்ப ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 0.05 கம்மியா பி வேல்யூ இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். It doesn't have any influence on mark அப்படிங்கிற நல்ல ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டடி டைமுக்கும் மார்க்குக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறது ப்ரூவ் ஆயிருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. அப்படின்னா அது அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்டை பார்க்கணுங்க. கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பையன் அதிக நேரம் படிச்சான்னா அவனோட மார்க் அதிகமா ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஏன் அதிகமாகுது? பாசிட்டிவ், பிகாஸ் போத் ஆர் ஹேவிங் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா? அதனாலதான் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். இதே -6 இருந்திருந்தா என்ன அர்த்தம், ஒரு பையன் அதிகமா படிச்சான்னா அது வந்து மார்க்கை கம்மியா எடுக்கிறதுக்கு தான் உதவுது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இன்டர்பிரட் பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது சிக்னிஃபிகண்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது ஐக்யூ லெவல் அதே மாதிரி சிக்னிஃபிகண்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்க. ஸோ ஏன்னா அதுவும் 0.05 கம்மியா இருக்கு. இன்ஃபேக்ட் இட்ஸ் 0.0457, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 5 பட் லெஸர் தேன் 5. அதனால இதுவும் சிக்னிஃபிகண்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனா எது இன்ஃப்ளூயன்ஸே பண்ணல, அட்டண்டன்ஸ் வந்து அவனோட மார்க்கை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணல. அதிக நாள் வந்தவன் நிறைய மார்க் எடுத்திருக்கானா அப்படின்னா இல்ல, சிக்னிஃபிகண்டா ப்ரூவ் ஆகலது. ஓகேங்களா? ஸோ நம்ம மேல அதை ரிஜெக்ட் பண்ண முடியல. ஸோ ரிஜெக்ட் பண்ண முடியாததுனால நம்ம அதை அக்செப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆக்சுவலா அக்செப்ட்னு சொல்லக்கூடாது, நாட் ரிஜெக்டட்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படின்னா இந்த 3 வேரியபிள் நம்ம ஸ்டடிக்கு எடுத்தாலும் ஸ்டடி டைம் அண்ட் ஐக்யூ வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை டிட்டர்மைன் பண்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலா சிக்னிஃபிகண்டா இருக்கு, இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. ஆனா அட்டண்டன்ஸ்ங்கிறது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான். இப்போ வந்து அடுத்தது இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரஃபா போடுறேங்க. யா, அடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்டோட மார்க்கை நான் விட்டுறேன் பிளாங்கா. அவனோட ஐக்யூ லெவல் வந்து 6 இருக்கு, சாரி இது ஸ்டடி ஹவர்ஸ் 6 இருக்கு, அவனோட ஐக்யூ லெவல் 7 இருக்கு, அட்டண்டன்ஸ் வந்து சே 80% இருக்கு. இப்போ அவனோட மார்க் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க. இதுக்கு வந்து ஈக்குவல் டு என்ன, இங்க கோஎஃபிஷியன்ட் -11 பிளஸ் அடுத்து ஸ்டடி டைமோட கோஎஃபிஷியன்ட்ங்க. ஸ்டடி டைமோட கோஎஃபிஷியன்ட் 6.48 இன்டூ அவன் எவ்வளவு நேரம் படிச்சிருக்கான், 6 ஹவர்ஸ் படிச்சிருக்கான் இல்லைங்களா, அதனால இன்டூ 6 போட்டுட்டு பிளஸ் அடுத்தது ஐக்யூவோட கோஎஃபிஷியன்ட் 7.5 இன்டூ அவனோட ஐக்யூ லெவல் 7 பிளஸ் அட்டண்டன்ஸோட கோஎஃபிஷியன்ட் plus attendance order coefficient into attendance percentage 80 is equal to h2 into bracket போட்டுக்கிறேங்க ஒவ்வொன்றுக்கும்.
இப்போ இந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பான் அப்படின்னா 93.76 அவன் எடுத்திருப்பாங்க வந்திருந்தான். ப்ரொவைடட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து 6 மணி நேரம் படிச்சிருக்கான், அவனோட ஐக்யூ லெவல் 7 இருந்து அட்டண்டன்ஸ் 80 வச்சிருந்தான்னா அந்த ஸ்டூடெண்டோட மார்க்கை நம்ம மேலே ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். இதுதான் ரெக்ரெஷனோட அட்வான்டேஜ். ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி நம்ம மேலே ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுங்க. இதுதான் ரெக்ரெஷனை பற்றி நான் இப்போ ஓவராலாக சொல்லிட்டேன். ஓவராலாக இந்த மாடல் எந்த அளவுக்கு குட் அப்படின்னா இட்ஸ் ஆவரேஜ் மாடல். ஏன்னா 0.42 தான் இருக்கு. அதுதான் இந்த மாடலோட குட்னஸ் ஆஃப் ஃபிட். அடுத்தது நம்ம ரெசிடுவல் பிளாட் பார்த்தோம். ரெசிடுவல் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் வந்து 0.42 வருது இல்லைங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 3 வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஸ்டடி டைம், ஐக்யூ அண்ட் அட்டண்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 சேர்ந்து அவனோட மார்க்கை 0.425 இந்த 3ஓட வேரியேஷனும் அந்த மார்க்கோட வேரியன்ஸை இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி டைம் 1 hour இன்க்ரீஸ் பண்றான், ஐக்யூ 1 இன்க்ரீஸ் ஆகுது, அட்டண்டன்ஸ் 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஜென்ரலா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இன்க்ரீசஸ் பை 1%, தென் த மார்க் இன்க்ரீசஸ் பை 0.42%. அதுதான் மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிபெண்டன்ட்டோட வேரியபிளோட வேரியன்ஸ் எந்த அளவுக்கு டிபெண்டன்ட் வேரியபிளோட வேரியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா 42% தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் நம்ம ஆர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு இன்டர்பிரட் ஆர் ஸ்கொயர். இதுல அட்டண்டன்ஸ், ரெசிடுவல் பிளாட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ரெசிடுவல் பிளாட், ரெசிடுவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இப்பதான் பார்த்தோம். ஆர் ஸ்கொயர் வந்து இந்த மாடல் மூலமா நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள 42% தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது இல்லைங்களா. ஏன்னா 42% ஆஃப் வேரியேஷன் இன் த டிபெண்டன்ட் வேரியபிள் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் 3 வேரியபிள். அப்ப வேற மீதி வேரியபிள் நம்ம மாடல்ல இன்க்ளூட் பண்ணாத சில வேரியபிள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 58% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த 58% நம்ம மாடல்ல இன்க்ளூட் பண்ணாம இருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான் ரெசிடுவல்ங்க. அதெல்லாம் தான் ரெசிடுவல். ஸோ அந்த ரெசிடுவல் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு ஃபர்தர் அனாலிசிஸ் நம்ம டிசைட் பண்ணலாம். அதுக்காக நம்ம வேணும்னா இந்த ரெசிடுவல் பிளாட்டை நம்ம பார்க்கறோம்னா பார்த்துக்கலாங்க. ஸோ நான் இதுக்கு மேல நான் ரொம்ப ரெக்ரெஷன் சொல்ல ரொம்ப டெப்தா போக விரும்பல. பட் இட்ஸ் அ டீப் ஓஷனுங்க உண்மையாலும். அது வந்து ஆக்சுவலா எடுத்தா ஒரு 10 hours கூட எடுக்கலாம் ரெக்ரெஷன், அந்த மாதிரியான ஒரு டாபிக். பட் திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு இன்டர்பிரட் எஸ் அ இனிஷியலா பிகினர்ஸ்க்கு திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அடுத்தது ரெக்ரெஷன் அனாலிசிஸ்க்கு அடுத்தது நம்ம கை ஸ்கொயர் டெஸ்ட் வேணா போடலாம். கை ஸ்கொயர் டெஸ்ட் எப்போ போடுவோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம முதல்ல எந்த மாதிரியான டேட்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா பார்க்கணும். கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து என்னைக்குமே ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளுக்கு தான் போடணும். கேட்டகரிக்கல் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா அது வந்து மெட்ரிக் வேரியபிள் இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரிக்கல் வேரியபிளா எதை சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ரிசர்ச்ல 4 ஸ்கேல்ஸ் இருக்குங்க. ஒன்னு நாமினல் ஸ்கேல்னு சொல்லுவோம், அடுத்தது ஆர்டினல் ஸ்கேல், அடுத்தது இன்டர்வல் ஸ்கேல் அண்ட் ரேஷியோ ஸ்கேல். இந்த 4 ஸ்கேல் இருக்குங்க. இதுல ஆர்டினல் ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்பரை அசியூம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பிளேயர்ல டெண்டுல்கருக்கு 10ங்கிற நம்பர் இருக்கு, ரோஹித் சர்மாக்கு சே 14ங்கிற நம்பர் இருக்கு, சம்திங் லைக் தட். ஓகேங்களா? இப்ப அது அந்த நம்பருக்கு எதுவுமே மீனிங் இல்லை. The purpose of assigning the number is just to identify who is that அப்படிங்கிறது இல்லைங்களா. அதே மாதிரி ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான். இது எல்லாமே இந்த மாதிரி வர்றது எல்லாமே நாமினல் ஸ்கேல். இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஜெண்டருக்கு 1ன்னு போட்டிருக்கேன், யாருக்கு ஃபீமேலுக்கு, மேலுக்கு வந்து 0ன்னு போட்டிருக்கேன். Is there any constraint that female should have 0 and men should have 1? அப்படியெல்லாம் இல்லை இல்லைங்களா. நம்ம சௌரியத்துக்காக போடுறோம். எதுக்காக போடுறோம்? 1ன்னு போட்டாவே ஓகே ஃபீமேல் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக போடுறது எல்லாமே நாமினல் ஸ்கேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டினல் ஸ்கேல்னு ஒன்று இருக்குங்க. ஆர்டினல் ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷன் அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கொஸ்டினர் டிசைன் பண்றீங்க, நீங்க சர்வே எடுக்கிறதுக்கு நிறைய பேர்த்திட்ட சர்வே எடுக்கணும். அப்ப நீங்க ஒரு கொஸ்டின் என்ன போடுவீங்க, உங்களோட எஜுகேஷன் லெவல் என்ன, ஒரு என்னென்ன பிராக்கெட் கொடுப்பீங்க, ஸ்கூலிங்ஸ், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி கொடுப்பீங்க இல்லைங்களா. ஒன்லி பிரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ இது எல்லாமே ஒரு ஆர்டர்ல இருக்கு பாத்தீங்களா. பிரைமரிங்கிறது லோயர் ஆர்டர், போஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறது ஹையர் ஆர்டர். இதில் இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஆர்டினல் ஸ்கேல். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஜெண்டர் இந்த மாதிரி இருக்கிற நாமினல் ஸ்கேலும் ஆர்டினல் ஸ்கேலும் சேர்ந்து நம்ம கேட்டகரிக்கல் ஸ்கேல் சொல்லுவோம், கேட்டகரிக்கல் வேரியபிள் சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிளோ 2 வேரியபிள் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிளா இருக்கு அப்படின்னா அந்த கேட்டகரிக்கல் வேரியபிள்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம அசஸ் பண்ணணும்னா மட்டும்தான் கை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்ஸ் அப்படிங்கறத இந்த இடத்துல ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போய் மார்க்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. மார்க்ஸ் அப்படிங்கிற காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் இல்லை, இது வந்து என்ன இன்டர்வல் வேரியபிள்ங்க.
ஏன் அப்படின்னா இட் ஹேஸ் சர்டன் மீனிங். 39 அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்கு, இது இருக்கு, மீனிங் இருக்கு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட் டசன்ட் லைக் தட் இல்லைங்களா. அதனால அதெல்லாம் வந்து இதெல்லாம் மெட்ரிக் வேரியபிள், அது வந்து கேட்டகரிக்கல். ஸோ நம்ம ரெண்டு வேரியபிள்குள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு வேரியபிளுமே என்னவா இருக்கணும், கேட்டகரிக்கல் வேரியபிளா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம கை ஸ்கொயர் அனாலிசிஸ் போடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வேரியபிள்ல ரெண்டு கேட்டகரி எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி எடுத்திருக்கேங்க. அதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, ஒரு கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த கிளாஸ்ல டீச்சர்கிட்ட போய் நீங்க பேசுறீங்க. பேசும்போது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, என் கிளாஸ்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம நல்ல ஹைபோதசிஸா வச்சுக்கலாம். ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஹைபோதசிஸா வச்சுக்கலாம். அப்ப உண்மையாலுமே நீங்க போய் கவுண்ட் பண்ணி பாக்குறீங்க, மேல் வந்து 35 இருக்காங்க, ஃபீமேல் வந்து 25 இருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர்த்திட்ட கேட்கறோம். அந்த ஸ்கூல்ல என்னங்கிறாங்க, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, அந்த ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க. நீங்க ஒரு கிளாஸ்ல போய் ரேண்டமா செக் பண்ணும்போது 60 ஸ்டூடெண்ட்ல 35 ஸ்டூடெண்ட் வந்து மேல், 25 ஸ்டூடெண்ட் வந்து ஃபீமேல் இருக்கு. இப்ப அந்த ஸ்கூல் பிரின்சிபல் முதல்ல சொன்னார் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாலுமே வேலிடா, அது கரெக்ட் தானா தப்பா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா நீங்க கை ஸ்கொயர் டெஸ்ட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்சர்வ்டு வேரியபிள். சரி, மேலுக்கு வந்து 35, ஃபீமேல் வந்து 25 இருக்கு. அது வந்து ஆக்சுவல் அப்சர்வ்டு. உண்மையாலுமே 60 பேர்த்துல இப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஏன்னா 1 வந்து பாத்தீங்கன்னா 25 இருக்கு, 0 வந்து 35 இருக்குங்க. அதான் மீனிங். மேலுக்கு வந்து மேலுக்கு வந்து 1 அசைன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, ஃபீமேலுக்கு வந்து 0 அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 35 ஒன்ஸ் இருக்கு, ஜீரோஸ் வந்து 25 இருக்கு. அப்படின்னா ஃபீமேல் 25, மேல் வந்து 35 இருக்காங்க. ஆனா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, 60 பேர்த்துல ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ், ஹைபோதசிஸ் டு ப்ரொபோசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து 0.5 0.5 ஈக்குவல் வெயிட்டேஜ் இல்லைங்களா. 0.5 0.5 இப்படி கொடுத்துட்டு இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, சே ப்ரொபோர்ஷன் வந்து ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ 0.5 இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 60 போட்டீங்கன்னா உங்களுக்கு 30 வரும் எக்ஸ்பெக்டட். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா 30 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அப்சர்வ்டு வந்து 35 25. வெதர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் அப்சர்வ் பண்ணதுக்கும் சிக்னிஃபிகண்டா டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ப்ரூவ் பண்றது தான் கை ஸ்கொயர் டெஸ்டோட ரோலுங்க. ஓகேங்களா. அப்ப கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது வேற ஒண்ணும் இல்லை, இட் இஸ் a sum of observed variable observed variable minus expected variable divided by expected variable. ஓகேங்களா. அதுதான் ஃபார்முலா ஆஃப் கை ஸ்கொயர் டெஸ்ட். நான் உங்களை ரொம்ப ஃபார்முலாக்குள்ள டீப்பா கொண்டு போகல, ஏன்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு அது தேவையில்லை. பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 30 இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறதுனால 30 நான் இங்க போட்டிருக்கேன். இதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா. அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு ஆக்சுவலா எக்ஸல்ல வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து டேட்டா அனாலிசிஸ்ல இல்லைங்க. டேட்டா அனாலிசிஸ்ல போய் கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் அதை சை ஸ்கொயர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, சிஹெச்ஐன்னு வர்றதுனால. பட் ஆக்சுவலி இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் கை ஸ்கொயர் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கை ஸ்கொயர் டெஸ்ட் இல்லை, இருந்தாலும் நாம எப்படி எக்ஸல்ல போடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபார்முலா வந்து சிம்பிள். நான் சொன்ன மாதிரி அப்சர்வ்டு வேரியபிள் மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேரியபிள். அப்சர்வ்டு எவ்வளோ 35 இல்லைங்களா. ஸோ 35 அதாவது G5 மைனஸ் எக்ஸ்பெக்டட் தட் இஸ் H5 ஹோல். இந்த மைனஸ் போட்டதுக்கு அப்புறம் ஸ்கொயர் பண்றோம், அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்றோம். ஸோ பவர் ஆஃப் 2 டிவைடட் பை H5. H5ங்கிறது எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த ஃபார்முலா வந்து O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்க. ஓங்கிறது அப்சர்வ்டு வேரியபிள், இங்கிறது எக்ஸ்பெக்டட் வேரியபிள். ஸோ O மைனஸ் இ டிவைடட் பை இ த ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலா. ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது இன்ஃபேக்ட் நான் மாற்றி சொல்லிட்டேன். O மைனஸ் இ அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் ஃபார்முலா. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலால பார்த்தீங்கன்னா நான் அப்படிதான் போட்டிருக்கேன், அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட். போட்டால் எனக்கு 0.833 வருது. இதுக்கும் 0.833 தான் வரும். ஏன் அப்படின்னா 30ல இருந்து இது 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது வந்து 5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஸ்கொயர் போட்டதுனால மைனஸ் வந்து பிளஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ -5 to the whole ஸ்கொயர்னா இப்படி பிளஸ் 5 into 5 25 தான் வரும் இல்லைங்களா. +25 வரும். -5 ஹோல் ஸ்கொயர் வரும்.
அதே கான்செப்ட் தாங்க இது. ஸோ அப்படி போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1.67. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் கை ஸ்கொயர் வேல்யூ. ஏன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கை ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவை கை ஸ்கொயர் வேல்யூங்கிறத விட கை ஸ்கொயர் வேல்யூவோட ப்ராபபிலிட்டி தான் நமக்கு வேணும். கை ஸ்கொயர் வேல்யூவோட ப்ராபபிலிட்டி வேணும். அப்போ அந்த ப்ராபபிலிட்டி நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலாவே ஃபங்க்ஷன் எக்ஸல்ல இருக்குங்க. கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதா கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, 1 2 3 4 4th ஒன். இதை சூஸ் பண்ணிட்டு ஆக்சுவல் ரேஞ்ச் என்னன்னு கேட்குது. ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து நம்ம இதை அப்சர்வ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் இதை எடுத்துக்கலாங்க. ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து அப்சர்வ்டு, ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணது. எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் வந்து நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 30 இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இல்லைங்களா. எடுத்துட்டு சரி க்ளோஸ் த பிராக்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.196 வந்திருக்கு. ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் கம் பேக் 1 minute. ஸோ த ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1967 இருக்கு. இப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னைக்குமே 0.05 கம்மியாக வந்தால் நல்ல ஹைபோதேசிஸை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இப்போ 0.05க்கு மேலே வந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 0.19 இருக்கு, விச் இஸ் ஹையர் தேன் 0.05 இல்லைங்களா. இப்போ நம்ம மேலே நல்ல ஹைபோதேசிஸை ரிஜெக்ட் பண்ண முடியாது. நம்மளோட நல்ல ஹைபோதேசிஸ் என்ன அப்படின்னா எப்பவுமே there is no significant difference between observed and expected. ஸோ சிக்னிஃபிகண்டா டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்ல ஹைபோதேசிஸ். அதை வந்து நாம ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.05 அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா வாட் எவர் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பை த பிரின்சிபல் இஸ் ட்ரூ. ஏன்னா டிஃபரன்ஸ் ஈவன் தோ 35-25 இருந்தாலும் இட் இஸ் நாட், த டிஃபரன்ஸ் இஸ் நாட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் இன் ஆர்டர் டு சே தட் தேர் இஸ் அ பயாஸ் டுவர்ட்ஸ் அ மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம இதை ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். ஸோ இதை வச்சு நம்ம மறுபடியும் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மறுபடியும் கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ சாரி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் மறுபடியும் கூட கண்டுபிடிக்கலாங்க. அதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்கு. ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பி வேல்யூ தெரிஞ்சாதான் இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கும். இதில் ஆல்ரெடி நம்ம இங்கே டெஸ்ட் ஸ்டாட்டிக் கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஃபார்முலா ஆல்ரெடி எக்ஸல்ல இருக்கிற ஃபங்க்ஷன் மூலமா எப்படி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா that is a function called as chi-square chsq dot inv dot rt அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இதைத்தான் நீங்க சூஸ் பண்ணுங்க. இதை சூஸ் பண்ணிட்டு இதை என்ன கேட்குது, ப்ராபபிலிட்டி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ப்ராபபிலிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம கை ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இந்த இடத்துல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் -1. அதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஆக்சுவலா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் -1. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், நம்பர் ஆஃப் 2 கேட்டகரி. ஸோ வேரியபிள்ங்கிறத நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் -1. ஸோ 2 கேட்டகரி இருக்கு, மேல் ஃபீமேல்னு. -1 அதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லல, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் பிகாஸ் ஆஃப் வாண்ட் ஆஃப் டைம். ஸோ நான் வந்து 2 வேரியபிள் இருக்கு, -1 இல்லைங்களா, அதனால 1 தான். ஸோ 1 போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைச்சிருக்கு. இதைத்தான் நாம இங்க கண்டுபிடிச்சோம். இது ஃபார்முலா மெத்தட்ல கண்டுபிடிச்சோம், இது எக்ஸல் ஃபங்க்ஷன் மூலமா கண்டுபிடிக்கிறோம். எக்ஸல் ஃபங்க்ஷன் மூலமா என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பி வேல்யூ, இந்த ஸ்டெப்பையே கூட நீங்க இக்னோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பி வேல்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அல்டிமேட்டா இந்த ஸ்கிரீனோட ரிசல்ட் அவுட்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0.05 மேல இருக்கிறதுனால நம்ம மேல நல் ஹைபோதேசிஸ், அதாவது there is no significant difference between male and female in the classroom அப்படிங்கறத நம்மால ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதனால டிஃபரன்ஸ் இல்ல, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அப்படிங்கறத நம்ம இங்க ப்ரூவ் ஆயிருக்கு. இதுதான் கை ஸ்கொயர் டெஸ்ட். So last another 5 minutes I will take, then we will wind up. We will move to Q&A if you want. So அடுத்து வந்து paired to sample t test. ஸோ இப்போ டி டெஸ்ட் எப்போ எந்த சுச்சுவேஷன்ல போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு 2 வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா. 2 வேரியபிள் இருக்கு. அந்த 2 வேரியபிள்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். அதுலேயும் டி டெஸ்ட்ல ஆக்சுவலா 3 விதமான டி டெஸ்ட் இருக்கு.
நான் மோர் அப்ராப்ரியேட்டா இப்போ நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எந்த மாதிரியான டி டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணி பேட் 2 சாம்பிள் டி டெஸ்ட் போடுறேன். ஓகேங்களா? என்ன 3 வகையான டி டெஸ்ட் என்ன இருக்குன்னா, தர் இஸ் இது ஒன் வேரியபிள், அதாவது ஒன் வே டி டெஸ்ட் இருக்கு, அனதர் பேர்டு டி டெஸ்ட் இருக்கு, இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட் இருக்குங்க. இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட் இருக்கு, ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் இருக்கு, பேர்டு 2 சாம்பிள் டி டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் எந்த சுச்சுவேஷன்ல போடுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேங்க. ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன் அட்லீஸ்ட், ஏன்னா இப்போ ஒர்க் பண்றதுக்கு டைம் இல்லை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, எங்க பைக் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அப்ப இது வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சரி உங்களோட அப்ஜெக்டிவ் வந்து 80 இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் தான் பார்ப்பீங்க. 80க்கு மேல இருந்தாலும் 80 வந்ததுனாலும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அவங்க சொன்னது கரெக்ட். இல்ல 80 கம்மியா வந்தா மட்டும்தான் டிஃபரன்ஸ் இல்லைங்களா? சோ நீங்க ஒரு சைடு கம்மியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க, அதிகமா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க கான்சென்ட்ரேட்டே பண்ண போறது இல்லை இல்லைங்களா? சோ கம்மியா இருக்கா, அவங்க சொன்னது உண்மையா இல்லையா? உண்மை அப்படின்னா அவங்க சொன்னது மாதிரி 80 இல்லைன்னா 80க்கு மேல கிடைச்சா உண்மை, அப்படி இல்லைன்னா 80க்கு விட ரொம்ப கம்மியா இருந்து அவங்க சொன்னது போய். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஏன் ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்னா, நம்மளோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, சரி அவங்க சொன்ன, அதாவது 80ல இருந்து எவ்வளவு தூரம் கீழே இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் பார்ப்போம். ஸோ கம்மியா இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம், அதிகமா இருக்கா இல்லையாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அதனாலதான் இது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் தான் அப்ளை பண்ணோம், அதுதான் அப்ராப்ரியேட் டெஸ்ட். இப்போ பேர்டு 2 சாம்பிள் டி டெஸ்ட் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், சே ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாங்க, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல நான் போடுறேங்க, சரி நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறீங்க, அவங்க இந்த ஏ காலம்ல இருக்கிற ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக நீங்க ஒரு 10 நாள் ட்ரைனிங் தர்றீங்க. ட்ரைனிங் தந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஸோ முதல்ல ட்ரைனிங்கோட எஃபெக்டிவ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து செகண்ட் டெஸ்ட்ல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, செகண்ட் டெஸ்ட் ஸ்கோர் இஸ் வெதர் ஹைலி சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் தேன் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்கோரா அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா பேர்டு 2 சாம்பிள் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எந்த சிச்சுவேஷன்ல அப்படின்ட்டு. நாம ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இப்போ நியூவா காலேஜ்குள்ளேயோ ஸ்கூலுக்குள்ளேயோ வர்றாங்க, வந்த உடனே நாம என்ன பண்றோம், அவங்களோட இப்ப கரண்ட் பொசிஷன்ல அவங்களோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கோர்ஸ் வந்துருச்சு. இப்ப பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஓகே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 10 டேஸோ 2 வீக்ஸோ ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறீங்க. அப்ப மறுபடியும் ஒரு அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கோட ஸ்கோர்ஸ் மார்க்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? மார்க்ஸ் வந்துடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்டோட செகண்ட் டெஸ்ட்ல உண்மையாலுமே ரொம்ப சிக்னிபிகண்டா அவன் இம்ப்ரூவ் ஆயிருக்கானா இல்லையா? அப்படி இம்ப்ரூவ் ஆயிருந்தானா அந்த ட்ரைனிங் எஃபெக்டிவா இருந்திருக்கு. அப்படி இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா அந்த 15 நாள் கொடுத்த ட்ரைனிங் வேஸ்ட் இல்லைங்களா? அந்த ட்ரைனிங்கோட யூஸ்ஃபுல்னஸ் ப்ரூவ் பண்றதுக்கு, ஏன்னா இது வந்து பேர்டு 2 டி டெஸ்ட்ங்கிறது ஒரே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அதே 30 பேருக்கு தான் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கணும். வேற 30 பேருக்கு எடுத்தோம்னா அது பேர்டு டி டெஸ்ட்ல, அதுக்கு பேரு இண்டிபெண்டன்ட் 2 சாம்பிள் டெஸ்ட் ஆயிருங்க. ஓகேங்களா? அந்த சிச்சுவேஷன்ல இண்டிபெண்டன்ட் 2 சாம்பிள் டெஸ்ட். ஆனா அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கும் போது நாம வந்து இது வந்து பேர்டு 2 சாம்பிள் டெஸ்ட். ஸோ அதுதான் நாம இப்போ போட போறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலா நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோச்சிங் எல்லாம் கொடுப்போம், ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம். ஸோ இப்போ பிரின்சிபல் சார் வந்து ஓகே வீக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வர சொல்றாரு. ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே ஸ்பெஷல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு 1 மந்த் கொடுக்குறீங்க. 1 மந்த் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறீங்க. அவனோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, முதல்ல இருந்ததோட சிக்னிபிகண்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல பேர்டு 2 சாம்பிள் டி டெஸ்ட் நம்ம போடுவோங்க. அதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் மார்க்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல நான் டெஸ்ட் 1ன்னு மாத்திக்கிறேங்க, மேல் ஃபீமேல் வேண்டாம், டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இப்படி மாத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜா 70 மார்க் எடுத்திருக்காங்க இப்போ டெஸ்ட் 1ல. ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு அப்புறம் ஆவரேஜா 76 ஆகும்.
ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.65. வெதர் 70லிருந்து 76க்கு இம்ப்ரூவ் ஆனது உண்மையாலுமே இந்த ட்ரைனிங்கால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அல்லது பை சான்ஸால ஆயிருக்கா? ஓகேங்களா? வெதர் இந்த டிஃபரன்ஸ் இருக்குது, ஆனால் இந்த டிஃபரன்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டான டிஃபரன்ஸா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? இந்த சிக்னிஃபிகண்ட் உண்மையாலுமே அந்த ட்ரைனிங் வந்து சிக்னிஃபிகண்டா இம்பாக்ட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் நாம போட போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா அனாலிசிஸ் டேப் போயிட்டு இதுல பேர்ட் டி டெஸ்ட் சாரி டி டெஸ்ட்லயே 3 இருக்குங்க. டி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3 இருக்கு நான் சொன்ன மாதிரி. இன்ஃபேக்ட் ஜெட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது எப்போ போடுவோம் அப்படின்னா, சரி அதையும் ஒரே ஒரு ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். டி டெஸ்ட் வந்து எப்பெல்லாம் வந்து பாப்புலேஷன் அண்ட் சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பர்டிகுலரா பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியாதோ அப்போல்லாம் நம்ம டி டெஸ்ட் அப்ளை பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் போட்டிருக்கோம், ஆனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம தெரியாது. இது வந்து இது எல்லாமே சாம்பிள்ஸ் தான். ஆனா பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியாது. சம்டைம்ஸ் பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஜெட் டெஸ்ட் போடுவோம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியாதப்ப நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலா டி டெஸ்ட் தான் போடுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பைக் அதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து 80 km/லிட்டர் கொடுக்கும் அப்படிங்கிறான், ஆனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3 அப்படிங்கிறான். ஸோ இப்போ அவன் கிளியரா சொல்லிட்டான் அதான் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஒரு 1000 பேர்த்திட்ட சர்வே பண்றீங்க, அப்போ வந்து நீங்க என்ன டெஸ்ட் போடணும்? நீங்க ஜெட் டெஸ்ட் போடணும். ஓகேங்களா? ஆனா அவன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே சொல்லல, அவன் என்ன 80 km கிடைக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஜெட் டெஸ்ட் போட முடியாது, டி டெஸ்ட் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ஜெட் டெஸ்ட்டுக்கும் டி டெஸ்ட்டுக்கும். ஸோ இப்போ டி டெஸ்ட்ல 3 இருக்குங்க. ஒன் இஸ் அ பேர்டு 2 சாம்பிள் டெஸ்ட், அடுத்தது 2 சாம்பிள் அஸ்யூமிங் ஈக்குவல் வேரியன்சஸ் அண்ட் அன்ஈக்குவல் வேரியன்சஸ் அப்படின்னு இருக்கு. நாம இப்போ போட போறது பேர்டு 2 சாம்பிள் ஃபார் மீன்ஸ். ஓகேங்களா? ஸோ நாம இந்த இடத்துல என்ன பண்றோம்? டி டெஸ்ட்னாவே மீனோட ரெண்டு ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ஆவரேஜும் செகண்ட் டெஸ்டோட ஆவரேஜையும் கம்பேர் பண்றோம். ஸோ இஸ் தேர் a significant difference between the mean? ஓகேங்களா? இந்த இடத்துல நான் போட்ட நல் ஹைபோதசிஸ் கூட தப்புங்க. ஏன்னா there is no significant difference between இந்த இடத்துல மேல் ஃபீமேல்ங்கிறது வந்து நான் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 மாத்திட்டேன். அப்படி கூட போடக்கூடாது. எப்படி போடணும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறோம். ஆக்சுவலா இங்க நல் ஹைபோதசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா மீன்ஸை தான் நாம இங்க கம்பேர் பண்றோம். டி டெஸ்ட்ல மீன்ஸை தான் கம்பேர் பண்றோம். த மீன்ஸ் ஆஃப் டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2 ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2 அப்படிங்கிறதோட கூட நிறுத்திக்கலாம். இதுதான் நல் ஹைபோதசிஸ். அதுக்கு ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவ். There is a significant difference between the means of test 1 and test 2 அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ். இப்போ நாம இதை எப்படி டி டெஸ்ட் போடலாம் அப்படின்னா, டேட்டால போயிட்டு டேட்டா அனாலிசிஸ் பேர்டு 2 சாம்பிள் டெஸ்ட் ஃபார் மீன்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளோட ரேஞ்ச் வேரியபிள் 1ஓட ரேஞ்ச், அதாவது டெஸ்ட் 1ஓட ரேஞ்ச் இங்க கொடுக்கணும், டெஸ்ட் 2ஓட ரேஞ்ச் இங்க கொடுக்கணும். ஸோ A1 to A41, B1 to B41 ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்குங்க. ஸோ லேபிள்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா சிக்னிஃபிகன்ஸ் லெவல் எப்பவுமே சோசியல் சயின்ஸ்ல 5%. அவுட்புட் ரேஞ்ச் எந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா, சரி இந்த இடத்துல ஆல்ரெடி ஏதோ ஒரு காலம் ஒரு செல்ல இருக்கு, நான் அதை அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? ஹைபோதசிஸ் டு மீன் டிஃபரன்ஸ் எதுவும் போட வேண்டாம். சரி ஓகே ஓகே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இது வந்து இதுக்கு பின்னாடி லாஜிக்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஃபார்முலா பேஸ்ட் ரொம்பவா போகும். நான் இப்போ இன்டர்பிரேஷன் மட்டும் சொல்லிடுறேங்க. இது வந்து 2 சாம்பிள் டெஸ்ட். ஏன் இது வந்து 2 சாம்பிள்? இதுல அகைன் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல 1 சாம்பிள் டெஸ்ட் 2 சாம்பிள் 2 வே இதுன்னு இருக்கு. ஏன் இது வந்து 2 சாம்பிள் டெஸ்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது 2 tail டெஸ்ட் அப்படிங்கிறது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது there is a significant difference. அந்த டிஃபரன்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் இல்லைங்களா? அதனாலதான் 2 tail டெஸ்ட். சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அவங்க வந்து பிரிட்ஜ் வந்து 1000 கிலோவை தாங்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு ட்ரக் போகுது. அப்ப வந்து நாம இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நம்ம அனலைஸ் பண்ண போது 1000 கிலோ தாங்குதா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்போம். ஸோ அது அப்போ வந்து அதாவது 1 tail டெஸ்ட் போடுவோம். ஆனா இந்த இடத்துல வந்து ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப டிவியேட் ஆயிருக்கு. அது பாசிட்டிவா டிவியேட் ஆயிருக்கா நெகட்டிவா டிவியேட் ஆயிருக்கா, ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா?
அதனால வந்து நாம 2 tail டெஸ்ட் பார்க்கணும். அப்போ 2 tail டெஸ்டோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0.0534, கொஞ்சம் 5ஓட அதிகமாக போயிடுச்சு. ஓகேங்களா, அதாவது 0.05 கம்மியாக இருந்தால் நம்ம நல்ல ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2 அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ ரிஜெக்ட் பண்ணியிருந்தோம்னா என்னன்னு கன்க்ளூட் பண்ணுவோம், ட்ரைனிங் மூலமா சிக்னிஃபிகண்டா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா 70 76 வந்திருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரைனிங் வந்து சிக்னிஃபிகண்ட் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஆனா இந்த இடத்துல 0.05ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேபி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மார்க் வாங்கியிருந்தான் அப்படின்னா எஸ் 1 or 2 மார்க்ஸ் ஆட் பண்ணியிருந்தா இது வந்து 0.05ஓட கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருக்கும் போது நாம வந்து இந்த ட்ரைனிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இப்போ என்னாச்சு, 0.05ஓட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால இந்த ட்ரைனிங் வந்து சிக்னிஃபிகண்டா டிஃபரன்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணல அப்படிங்கிறது தான் இதோட இன்டர்பிரிட்டேஷனுங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேர்டு ட்ரூ சாம்பிள் டி டெஸ்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனோவா போடலாம். அனோவா வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன் போடலாம் அப்படின்னு ஓரலா மட்டும் சொல்லிடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு வேரியபிள், மெட்ரிக் வேரியபிள் இருக்கு. அதை வந்து ஜெண்டர், அவனோட இன்கம் லெவல், ஃபேமிலி சைஸ் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதா இல்லையா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரி இருக்கு இல்லைங்களா. ஸோ எந்த ரெண்டு கேட்டகரி இருக்கும்போது நம்ம டி டெஸ்ட் போடுவோம், அல்லது டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படின்னு 2 இருக்கு இதுல இந்த எக்ஸாம்பிள். அப்போ வந்து டி டெஸ்ட் போடுவோம். இப்போ 2க்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் மார்க்ஸை அவனோட ஃபேமிலி இன்கம் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்றோம். அப்போ கொஸ்டினர்ல என்ன போட்டிருக்கோம், ஃபேமிலி இன்கம் பே லெஸ் தேன் 10,000, 10,001 to 25,000, 25,001 to 50,000, above 50,000 அப்படின்னு 4 கேட்டகரி போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கேட்டகரி வந்து 4 இருக்கு. எப்போ 2 கேட்டகரியா இருந்தா நம்ம டி டெஸ்ட் போடலாங்க. 2 கேட்டகரிக்கு மேல போகும்போது நம்ம அனோவா தான் போடுவோம். அந்த சுச்சுவேஷன்ல நம்ம அனோவா போடுவோம். அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் சேம். அதே டேட்டா அனாலிசிஸ்ல போய் அனோவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ நீங்க பேசிக்கா எந்த ஒரு ரிசர்ச்சுக்கும் எந்த சுச்சுவேஷன்ல அந்த பர்டிகுலர் டூல் அப்ளை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. நான் இதோட இன்னைக்கு வைண்ட் அப் பண்றேன். இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனிதிங், இஃப் பாசிபிள் we will meet in the future and we will discuss elaborately. Thank you. Over to Santi ma'am. Thanks a lot, Mohan sir. Actually, we don't know what to say. ஒரு 2 hours non-stop, 2 hours and 15 minutes ஆயிடுச்சு. நீங்க you are really excellent, resourceful and tireless. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு மேடம். ஓகே, கேக்குதா? ஹலோ, இப்போ கேக்குதா? Okay, but not so good. Oh, okay madam. One second, I'll use my headset. இப்போ பெட்டரா? ஒருவேளை எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல மேடம். ஜஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஓகே, பட் என்னால உங்க வாய்ஸ் நல்லா கிளியரா கேட்க முடியுது. ஓகே, ஃபைன். ஓகே, ஆடிபிள். ஒரு ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, நான் ஐ அம் லீவிங் திஸ் செஷன் டு மை colleagues and their feedbacks and validation, so we have some more time. இப்போ அதுக்கு முன்னால நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இப்போ பாலா சாரும் சரி, மோகன் சாரும் சரி, அவங்க நம்ம கிட்ட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்ல. தே ஆர் டூயிங் இட் ஃபார் ஃப்ரீ, ஒன் திங். அண்ட் ரெண்டாவது, அவங்க எல்லாம் ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல், அவங்க டைமும் ரொம்ப ப்ரெஷியஸ். அதனால என்னால அவங்கள வந்து ஒரு 10 நாள் எங்களுக்கு வெபினார் கொடுங்கன்னு என்னால கேட்க முடியல. ஸோ தட் தி செஷன்ஸ் ஆர் ஓவர்லோடட். ஐ அக்செப்ட் அதை சொல்லியிருக்கீங்க. இது ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்க ஜஸ்ட் லைக் தட் வெபினார் மாதிரி இதை பண்ண முடியல. இதை நாங்க எல்லாமே வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ தட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையா இருக்கோ அப்ப நீங்க இதை பாஸ் பண்ணி கேட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் திங். ஒரு சிலர் எங்களுக்கு இதை மெயில் அனுப்புங்கன்றீங்க. சான்ஸே இல்ல. 2 மணி நேரம் வீடியோவை எந்த மெயிலையும் அனுப்ப முடியாது. ஸோ ரெஃபர் அவர் சேனல். செகண்ட் திங், இந்த செஷன் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10-15 days முன்னாலேயே சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. அண்ட் அவங்க வந்து நீங்க உங்களுக்கான ஷெட்யூல் கொடுங்கன்னு சொன்னோடனே அவங்களே ஷெட்யூல் போட்டுட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து ஒரு மார்க் செஷனே வச்சு we have checked. அது பார்த்தாச்சு. கனெக்டிவிட்டில இருந்து அவங்களுடைய the way they present அதுல இருந்து இதை அவங்கள்ட்ட எல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. பட் ஸ்டில்
அவங்க கேட்டுக்கிட்டாங்க இது ஒண்ணு வைக்கணும் அப்படின்னுட்டு. சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ மோகன் சாருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்டிவிட்டிலயோ இல்ல வேற எங்கேயாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நான் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு பாலா சார் தோ ஹி ஃபினிஷ்ட் ஹிஸ் செஷன் 2 நாள் அவர் நம்ம கூடயே தான் இருக்காரு. ஸ்டில் ஹி இஸ் ஆன்லைன். ஐ ரெக்வெஸ்ட் ஹிம் டு ஜாயின். அண்ட் தென் டவுட் கிளாரிஃபிகேஷனும் சரி, அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஷீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த செஷனுக்காகவே மெனக்கெட்டு உட்காந்து ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் நமக்கு பிரசன்ட் பண்ணணும்னா அதை வேற ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம ரிசோர்ஸ் பர்சன்ஸ் கிட்ட. வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ போத். அண்ட் ஒன் மோர் திங், இந்த செஷன் கண்டிப்பா வந்து ஹெவிலி லோடட் தான். இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து இதுல ஒரு இன்சைட் தேவையா இருக்கு. அப்போ நாங்க இன்னும் ரிசர்ச் மெத்தடாலஜிக்காக ஒரு செஷன் போட போறோம் வெபினார். அதுல கண்டிப்பா உங்களை நாங்க ரெக்வஸ்ட் பண்ணுவோம் சார். கண்டிப்பா எங்களுக்காக டைம் ஸ்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணி கொடுக்கணும். And that's our request on behalf of our director. And on behalf of all the participants, I thank you once again and thank you, Bala sir. Now I welcome Bala sir into the session. And few more participants, அவங்களோட feedbacks எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். So I'm opening to participants now. அதுக்கு முன்னால எங்க டயட்லயே இருக்கிற இந்த senior lecturers, they are regularly attending this. I'm calling Parvati ma'am just to give her feedback on this. Following that, our principal will give the valediction. Ma'am, நீங்க unmute பண்ணிட்டு நீங்க பேசலாம் ma'am. வணக்கங்க மேடம். நமக்கு 17th and 18th பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் சார் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ண. we are very much thankful to you sir. ஒரு செஷன் வந்து 2 hours 2.5 hours எடுக்கிறது அப்படிங்கிறதும் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அவ்வளவு நேரம் வரைக்கும் தங்க வைக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் யுவர் ஸ்கில். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸல் ஷீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 7 வெர்ஷன்ல எப்படி இருக்கும் 10 வெர்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ரிசர்ச் மெத்தடாலஜியில போயிட்டு அனாலிசிஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற வரைக்கும் நீங்க கொண்டு போயிருக்கிறீங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு ரெகுலர் கிளாஸ்ல கூட இம்பாசிபிள். ஒரு செஷன் எக்ஸல்னா என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு கொண்டு போய் மெத்தடாலஜியினுடைய இதுல கொண்டு அனாலிசிஸ்ல நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. பார்ட்டிசிபென்ட்ஸோட இன்ட்ரெஸ்டும் இதுல இருக்கு, உங்களோட ரிசோர்ஸ் பர்சனோட இன்ட்ரெஸ்டும் இதுல இருக்கு. நமக்கு கொடுத்துருக்கிற செஷன்ல நம்ம எவ்வளவு மேக்சிமம் அவுட்புட் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க 2 பேரோட கோஆர்டினேஷன் ரியலி இட் இஸ் சூப்பர். உங்ககிட்ட இருந்து நாங்க இதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல கூட ஒவ்வொரு நாளும் நாங்க செய்யக்கூடிய விஷயங்களும் அடுத்தடுத்த நாள் ரிசோர்ஸ் பர்சனோட ஷேர் பண்ண அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டே பிஃபோர் எஸ்டர்டே பார்க்க முடிஞ்சது. சார் ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டப்ப கூட உடனே டக்குன்னு நீங்க வந்துட்டு அந்த செஷனை எடுத்துக்கிட்டீங்க. அது வந்து ரியல் சுச்சுவேஷன்ல கூட இந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நியூ லேர்னிங் ஃபார் அஸ். நாங்க எவ்வளவு நாள் ட்ரைனிங் கொடுத்தாலும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு லேர்னிங் எங்களுக்கு நடக்குது. அந்த விஷயத்துல நான் பாலசுப்ரமணியன் சார்ட்ட இருந்து அதை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி உங்களுடைய டேபிள்ஸை அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கவும் வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஷேர் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் சக்சஸ்க்கு முக்கியமான காரணமா இருக்க முடியும். அதுல அந்த பைவோட் டேபிள் எடுத்தது, அதே மாதிரி பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன். நம்ம மார்க் ஷீட்லாம் வந்து எக்ஸல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அதை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். அதை எவ்வளோ கேர்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா நீங்க எடுத்திருந்தீங்க. நாங்க எல்லாமே நோட் பண்ணியிருக்கோம், நோட்ஸ் எடுத்திருக்கிறோம். கண்டிப்பா இதை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உங்களோட பேரலா ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ண முடியாது. ஸோ நாங்க நோட் போட்டு எடுத்துட்டே இருக்கிறோம் சார். நீங்க சொல்லியிருக்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பா நாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆல்சோ ஐ கம்ப்ளீட்டட் கிரேட் இருந்தாலும் இன்னும் நான் ஒரு லேர்னரா தான் இருக்கேங்க சார். ஸோ அடுத்து நம்ம மோகனசுந்தரம் சார் சொல்லும்போது கண்டிப்பா அவருடைய செஷன்ல பாத்தீங்கன்னா சார்ட் எப்படி போடுறது, அதுல செகண்டரி ஆக்சிஸ் வந்து இப்பதான் சார் நான் உங்ககிட்ட இருந்தே கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் ஆன்சிலரி பேப்பரா பிஎஸ்சியில படிச்சிருக்கேன். ஆனா அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கான களம் இல்லாததால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போச்சு. அதுக்கப்புறம் நாங்க இப்ப அந்த ஆக்ஷன் ரிசர்ச் பிஹெச்டிக்குன்னு பண்ணும்போது பண்ணோம். பட் நான் செகண்டரி ஆக்சிஸ் யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். இட் இஸ் எ நியூ திங் ஃபார் மீ. அதை நான் ஒருவேளை ட்ரை பண்ணணும்ன்ற எண்ணமே எனக்கு வரல. நீங்க செகண்டரி ஆக்சிஸ் நோட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இனி வரும் காலங்கள்ல அந்த செகண்டரி ஆக்சிஸ் நல்லா
அதோட வேல்யூஸே சிலதெல்லாம் இது எப்படி மேக்ஸிமைஸ் பண்றதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல. ஒருவேளை நான் கேட்கலையான்னு தெரியல. பட் அந்த செகண்டரி ஆக்சிஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார் உங்களுடைய செஷன்ல எடுத்ததுலயே. அதே மாதிரி அந்த எக்ஸ்பெனன்ஷியல் ஸ்மூத்திங், இது மூவிங் ஆவரேஜ், இதெல்லாமே வந்து ரேண்டம் எப்படி பண்றது, நாங்க நார்மலா அனாலிசிஸ் போறோமே தவிர டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் போறோமே தவிர இதெல்லாம் வந்து நாங்க செய்யவே இல்லை. அதே மாதிரி பேங்கிங் இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணி நம்மள வந்து பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் எல்லாமே. ஏன்னா நாங்க அதுக்கப்புறம் போட்டு பார்த்தோம் ரேண்டமா வருதா அப்படின்ட்டு. ரியலி அமேசிங் சார். ஏன்னா பேங்கிங் எக்ஸாம்பிள்லாம் அதெல்லாம் பேங்கர்ஸ்க்கு தான் தெரியும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். பட் இப்போ போட்டோம்னா நார்மலா ஒரு சாம்பிள் எடுத்து போட்டா நல்லா தான் வந்திருந்தது. அதை நான் ட்ரை பண்ணேங்க சார் நேற்று. அடுத்தது அந்த டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் அனோவா இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கீங்க சார். உண்மையாவே இந்த 2 hours கண்டிப்பா எனக்கு கூட இது எடுக்க முடியாதுங்க சார். ஒரு சேலஞ்சா தான் இருக்கும். அவ்வளோ கிளியராகவும் அதே நேரத்துல எடுத்திருக்கிறீங்க. இவ்வளவு விஷயங்களும் நீங்க இந்த 2 hours கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அனாலிசிஸ் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஐ திங்க் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஏஜ் மெச்சூரிட்டி இருக்கிறதால ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. டீச்சர்ஸ், டயட் ஃபேக்கல்டிஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியிருக்க முடியும். ஆனா இதை வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்குற கிரெடிட் என்னன்னா, இந்த 4 நாள் கிளாஸை கண்டிப்பா நாங்க ஒரு 10 days ஒர்க் அவுட் பண்ணி அதை உங்களுடைய மெயில் அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு கொடுக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் தான் உண்மையான நல்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்க சார். பார்ட்டிசிபென்ட் சைட்ல இருந்து நான் சொல்றேன், நீங்க நடத்தினதை நாங்க உண்மையாவே அதுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நாங்க ஒரு 10 days இதை ஒர்க் பண்ணி நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்க ஒரு சாம்பிள் எடுத்து நாங்க உங்களுக்கு போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஆசிரியரா இருக்கிறவங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. இந்த தருணத்துல நான் பார்ட்டிசிபென்ட் சைட்ல இருந்தும் அதை கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை நாங்க 4 நாள் நம்ம அட்டன் பண்ணது நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே பண்ணா கண்டிப்பா அது உங்களுக்கு அடுத்தடுத்து எடுக்கிறதுக்கும் நல்லா மோட்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க சார். இதே நேரத்துல சாந்தி மேடம் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல ரிசோர்ஸ் எங்களோட டயட்டுக்கு. ஏன்னா அவங்க இன்னைக்கு இவ்வளவு எஃபர்ட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 300-400 பேரெல்லாம் ரீச் ஆகாது. அதுக்கு பேக்ரவுண்டா இருந்து இவ்வளவு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு டைமும் எங்களை எல்லாம் இணைச்சு அவங்களால வந்து டயட்டுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பெருமை சார். எல்லா மாவட்டங்கள்லயும் இது நடக்கல. இந்த மாதிரி ஒரு முன்முனைப்போட செய்யக்கூடிய விரிவுரையாளர்கள் இருக்கிற இடங்கள்லயும் முதல்வர் இருக்கிற இடத்துல மாத்திரம்தான் இந்த வெபினார் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வெபினாரை இது வந்து வாலண்டரி பேசிஸ், நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, வாலண்டரா பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு 300 பேரை தாண்டுது அப்படிங்கிறப்போ நம்ம இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஐ தேங்க் சாந்தி மேடம், மிஸ்டர் பாலசுப்ரமணியன் சார் அண்ட் மோகனசுந்தரம் சார். உங்க எல்லாருக்குமே எங்க கிருஷ்ணகிரி டயட் சார்பா மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து எங்களோடைய ஜேர்னியில இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமா இருக்குதுங்க சார். ஏன்னா எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. சாந்தி மேடம் கண்டிப்பா அதை கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். அடுத்து எங்க பிரின்சிபல் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னோடியா இருக்கிறாருங்க சார். என்ன ரிட்டையர்மெண்ட் மேல வந்து 1 year எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காரு. நிறைய பேர் வந்து கவுண்டிங் த மந்த்ஸா இருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல. பட் அந்த மாதிரி இல்லாம இந்த ஒரு லாக்டவுன் பீரியட கூட ஃப்ரூட்ஃபுல்லா பண்ண முடியும்ங்கிறத முன்முனைப்போட செஞ்சுட்டு இருக்கிறேன். சாரோடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறதால இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போயிருக்குங்க சார். உங்க டயட் சார்பா உங்களுக்கு நன்றிங்க சார். பார்ட்டிசிபென்ட் சைடாவும் உங்களுக்கு நன்றி தெரியும். தேங்க்யூ மேடம். Thank you so much madam. Thank you. And special thanks to Sandhi madam. ஏன்னா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 year என்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு செக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. மோர் தென் a year. சோ அதனால எல்லா தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் போய் சேரணும். நீங்க சரி சரிங்க சார். ஏன்னா நீங்க பெங்களூர் நான் என்ன நினைச்சேன்னா உங்களோட செஷன்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும் சார். ஏன்னா கர்நாடகா உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஸ்டன் ஆயிடுச்சு. ஓ தமிழ்ல எடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாங்க. நான் பேசிக்கலி இங்க நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா சார். ஏன்னா